श्रीनिधिं निधिमपारमर्तिनां मर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनी अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाकरुणया कमलमिवान्याम् गोधामनन्यशरणः शरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மயனாய் இஞ்சாமை அழுத்தாணையாண்டாளை பதியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து शिवत्सवं साम्बुरिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனை அடைய வேணும் அப்படின்ற அவாவினாலே பெருத்த செயல்களெல்லாம் இறங்கினாள். அந்த கண்ணன் பெருமானும் அடியவர்களுக்கு அத்து தீர்ந்தவனாய் இருக்கக்கூடியவன். அவர்களுக்கு முகம் காட்டி கடாட்சம் செய்து அவர்களுடைய நியமனத்தை பெற்று நடக்கக்கூடியவனாய் இருந்தான். அப்படி எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லும்படியா அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலர் எம்பாவாய் என்று வேண்டினார்கள். கடாட்ச வீக்ஷணத்தை கொடுத்தான். அதுக்கு பிறகு சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்து எங்களுடைய இதை கேட்க வேண்டும் என்று சொன்ன காலத்திலே அதற்கும் அடிபணிந்து அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்து அவர்கள் அருளி செய்த மங்களாசாசனத்தை எல்லாம் கேட்டு மேலே அந்த நோன்புக்கான உபகரணங்கள் என்ன வேணும் என்று கேட்டான். அந்த நோன்புக்கு யாத்திரம் சம்மானமாய் இருக்கக்கூடிய பரிசில்களை எல்லாம் இவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டும் எங்களுக்கு உபகரணங்கள் மட்டும் போராது, இந்த நோன்பு நோற்றவர்களுக்கு சன்மானம் வேணுமே. அந்த சன்மானங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு பதனோபதம் அடைந்து முக்தாத்மா பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பரிசில்களாக தெரிவித்தார்கள். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால்சோர் என்று சொல்லும்படியாய் பரிசில்களை எல்லாம் தெரிவிக்க அதையெல்லாம் அறிந்து கொண்டான். இவர்களுடைய உள்ளக்கிடக்கை அறிந்து கொண்டான் அந்த எம்பெருமான். அதனால அதுக்கு அனுகுணமாக இப்போ பரிசில்கள் எல்லாம் கேட்கக்கூடிய சமயம் வந்து கொடுத்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பரிசில்கள் கொடுப்பதற்கு நிஜமாகவே இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் தானா, அதை பெறுவதற்கு இவர்கள் திறத்திலே அடி என்ன மூலம் என்னவாக இருக்கும் அப்படின்றதை ஒரு சொல்ல கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாட்டு. ஆனால் கண்ணன் பெருமானுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அறியாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம போன்றவர்கள் தான். எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த பாசுரத்தாலே காட்டுகிறாள் ஆண்டாள். என்ன வேணும்னு சொன்னதை விட என்னெல்லாம் இருந்தால் நமக்கு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதான் ரொம்ப அழகாக காட்டுகிறாள் இந்த பாசுரத்தாலே. நோன்பெல்லாம் தலை கட்டின பின்னர் அலங்கரித்தற்கு உபகாரணமான ஆடை அடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்னு தான் கேட்டார்கள் இல்லையா. அதெல்லாம் கொடுத்தான். கண்ணன் பகவான் கேட்கிறான், நீங்கள் என்னென்ன கேட்டீர்களோ அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய திருவுள்ள கருத்து என்னன்று எனக்கு இன்னும் புரியவில்லை. என்னன்னா, நீங்கள் இப்பொழுது கேட்டவையும் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறீர்கள்.
இன்னமும் சில கேட்டாலும் அதை நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களார்கள், உங்களுடைய நிலைமை என்னன்றதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்துதான் நான் தர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு பேருன்ற அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு பல சித்தமாகக்கூடிய ஒரு பருவத்துக்கு வந்து விட்டீர்கள். இப்போ பயனை நீங்கள் பெறக்கூடிய சமயத்திலே உங்களுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்க போறதுன்ற சமயத்திலே உங்களுடைய முயற்சி, நீங்களும் போய் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கணுமே. அப்படிப்பட்ட முயற்சி உங்கள்கிட்ட உபாயமாக நீங்கள் அனுஷ்டித்த கர்மங்கள் ஏதேனும் உண்டோ என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கண்ணன் தெரிவிக்க, உடனே அந்த ஆட்சிகள்லாம் சொல்றாங்க, எம்பெருமானே உன்னை தவிர எங்களை பத்தி யார் அறிவார்? ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம். ஒண்ணு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக பிறந்தான். நாராயணனாக இருக்கக்கூடியவன் கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணை என்று சொல்லும்படியாய் சர்வ வியாபகனாக இருக்கக்கூடியவன் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதனால உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருவி என்ன என்று சொல்லும்படியாய் இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள அணுப்பிரவிஷ்டனாக இருக்கக்கூடிய நெம்பெருமான், அவனுக்கு தெரியாத அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அதனால் நீ அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, நீ கண்ணனாக இருக்கிறாய், ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்காய் இருக்கிறாய், எங்களுடைய பக்கத்திலே சாமீபியமாக எங்களுடைய சமீபமாக இருக்கிறாய். உன்னை தவிர வேறு யார் இதை அறிந்து கொள்ள முடியும்? எங்களுடைய நிலைமை என்னன்றத இந்த மாதிரி கேட்கிறாய கேள்வியை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் அறிவெளிகள், அழிவொன்றும் இல்லாத ஆய்குலத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் எடுத்து கூறது என்ன இருக்கு? எல்லாம் நீ உணர்ந்த விஷயம் தானே என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய நிலைமையை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் உன்னை பெறுவதற்காக என்ன உபாயம் அனுஷ்டித்தோம் என்று நீ கேட்கிறாயே. இந்த கேள்வியே கொஞ்சம் ரொம்ப சாகசமான கேள்விதான் அப்படின்னு தங்கள் சொரூபம் இருக்கக்கூடிய அந்த தசையை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் எந்த உபாயத்திலையும் இழியவில்லை. அதாவது எம்பெருமானை பெற வேணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால் என்ன வேண்டும் நமக்கு அப்படின்னு கேட்டா, எதுவும் வேணாம் அப்படின்றது தான். என் கை முதல் ஒண்ணும் இல்லை. அதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்தி மகாம் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதிஹி த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. ஆளவந்தார் சொல்றார், ந தர்மனிஷ்டோஸ்மி, நான் கர்மயோகத்தில் சிறந்தவன் அன்று, ந ஆத்ம வேதி, ஆத்மயோகத்திலும் சிறந்தவன் அன்று, ந பக்தி மகான், பக்தி யோகத்தில் பண்றதுக்கு எனக்கு இது இல்லை. எனக்கு எங்கிட்ட அகிஞ்சனஹா, கை முதல் ஒன்றில்லை என்னிடத்துல, அனன்ய கதிஹி, ரெண்டு விஷயங்கள் தான் வேணும். எம்பெருமானை அடைவதற்கு என்னன்னா, கை முதல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், போறதுக்கு கதி இல்லை. இல்லைன்னு சொன்னாதான் பேர். எங்கிட்ட அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னாதானால் பேர் இல்லை என்றுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. ஏன்னா எம்பெருமான் செய்யக்கூடிய அருளுக்கு அதெல்லாம் பிரதிபந்தகங்கள், அதெல்லாம் தடையாக இருக்கக்கூடியவை என்று காட்டும்படியாக இருக்கிறது. ஆனால் இவர்கள்லாம் சொல்றார், எங்கெல்லாம் நீங்க என்ன நினைச்சுட்டார், உன்னை அடைவதற்காக ஏதோ நாங்கள் யோகங்கள் எல்லாம் அனுஷ்டித்திருக்கோம், உபாயங்கள் ஏதாவது உன்னை தவிர வேறு ஒரு விஷயத்தை உபாயம் நாங்கள் நினைக்கிறோம், நீ நினைச்சுட்டியா? அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அதனால எங்களுடைய விஷயம் இந்த அந்த கோபிகளுடைய விஷயம் என்ன தெரியுமா? கேவலம் தயா விஷயம், உன் தயைக்கு விஷயமாக இருக்கிறோம், உன்னுடைய அந்த கருணைக்கு விஷயமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால எங்கள் காரியத்தை நீ செய்தரள வேணும் என்று பிரார்த்திக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த கறவைகள் பின் சென்று என்று சொல்லக்கூடிய பாட்டு. கறவைகள் பின் சென்ன காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்னமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோகோ எம்பாவாய். கீழ்பாசுரங்கள் எல்லாம் போற்றியாம் வந்தோம் அப்படின்னு சொன்னார்கள். செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய விழிகளை உன்னுடைய திருக்கண் நோக்கை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்கள் மேல பார்க்க வேண்டும். உன்னை அறுத்திட்டு வந்தோம், உன்னையே பலனாக வேண்டி வந்தோம் என்று சொல்லும்படியாய் இப்படிலாம் பல விஷயங்கள், பல பாசுரங்களாலே ஆட்சிகள் என்ன பண்ணால் தங்களுக்கு அந்த அந்த எம்பெருமானை அடைவதில் இருக்கக்கூடிய இந்த பலனில் இருக்கக்கூடிய ருச்சியை வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பேர், அந்த எம்பெருமானை அடையக்கூடிய அந்த பலனாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பலனை அடைவதற்கு அடியாக தங்களிடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த ஆக்கிஞ்சன்யம், கைமுதல் ஒன்றும் இல்லாமை. அதை இதை தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில்.
எங்களுக்கு கைமுதல் ஒன்றும் இல்லை எம்பெருமானே, நீ கேட்கறிய கர்மயோகம் ஞான யோகம் அந்த மாதிரி யோகங்கள் எதுவும் நம்ம இடத்துல கிடையாது. அப்போ வேற என்னதான் இருக்குன்னா, உன்னையே உபாயமாக பற்றுகிறோம், நீதான் உபாயம் எங்களுக்கு. சரணாகதின்னு சொல்றோமே, சரணாகதின்னு சொல்லக்கூடியது என்ன நம்ம பண்ணக்கூடியதா அப்படின்னா இல்லை இல்லை, நீயே எங்களுக்கு உபாயம் என்று நினைப்பது தான் சரணாகதி. நீதான் எங்களுக்கு உபாயமாக இருந்து எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் எவன் நினைக்கிறானோ அதுக்கு பேர் தான் சரணாகதி என்று தெரிவிக்கிறார். ரொம்ப சுலபமான விஷயம் அது. வேற என்ன வரணும்? சரணாகதினா ஏதோ பெரிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களே கீழே அந்த கோபிகைகள்லாம் கீழே தெரிவிக்கிறோம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள், அப்படியே அங்கேயே சூச்சிப்பிக்கார்கள். அந்த இடத்துல நாங்க வந்த காரியத்தை ஆராய்ந்தருள் என்று ஒரு சூச்சகமாக காமித்து விட்டார்கள். அப்போ அதெல்லாம் கண்ணன் பெருமான் என்ன பண்ணான்? அதை ஆராயவில்லை. ஆனா இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க. இவர்கள் இந்த பலன் எல்லாம் கேட்கக்கூடிய காலத்திலே, அந்த பரிசுகள்லாம் கேட்கக்கூடிய காலத்திலே இது என்ன அப்படின்னா, இந்த முக்தர்கள் திருநாட்டிலே நலமந்தம் இல்லதோ ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய பரவபதத்திலே அனுபவிக்கக்கூடிய பேர்களை எல்லாம் கேட்கிறாரே, அதுக்கு எப்படி நான் அதை கொடுத்து விடுறது அப்படின்னு யோசனை பண்ணுகிறாங்க. அப்போ இப்படிலாம் அந்த கொடுக்கணும், அந்த பேற்றை கொடுக்கணும்னா அதுக்கு சாதனாம்சங்களாக அதை உபாயமாக இவர்கள் அனுஷ்டித்த வேற ஏதாவது கர்மயோகம் ஞான யோகங்கள் போன்று இருக்கிறதா அப்படின்னு ஆராய தொடங்குகிறாங்க. ஆராய்ந்தருள்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆராயல, எப்போ ஆராயக்கூடாதோ அப்ப அந்த இடத்துல ஆராய்கிறான். அதெல்லாம் அறிந்தார்கள். கண்ணன் பெருமான் எப்படி இந்த கோபிகைகளை அறிந்திருக்கிறானோ அதே போல இந்த கோபிகளும் கண்ணனுடைய திருவுள்ளத்தை அறிந்தவர்கள். அதனால இவர்கள் என்ன பண்றாங்க? அது புரிந்துட்டு என்ன பண்றாங்க? நாங்கள்லாம் கண்ணா எப்படி இருக்க தெரியுமா? பேத்து புகாயம் உந்தன் பேரருளே சாத்துகின்றேன். பேர் பெறுவதற்கு என்ன? நீ உபாயம்ன்றதுதான் நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய எடுத்து கழிக்கக்கூடியபடியாக உபாயங்கள் எதுவும் இருக்குன்னு நீ நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உபாயங்கள் நம் திறத்திலே எதுவும் இல்லை. இறங்குன்னு சொன்னோம், அருள்னு சொன்னோம், அருளேலோர் எம்பாவான்னு சொல்றோம். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவான்னு சொல்றோம். நாங்கள் அபேட்சித்தோமே, அருளை பொழின்னு சொன்னோமே, என் இடத்துல இறங்குன்னு சொன்னோமே. அப்போ அப்படிப்பட்ட அருள்னு உன்னிடத்துல கேட்கக்கூடிய காலத்துல நீ அருளை பொழியும் அப்படின்னா எங்களுக்கு இடத்துல என்ன இருக்கும்? அந்த அருளை விளக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய ஸ்வயத்னம் சொப்பிரயத்தனம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய முயற்சி எதுவுமே இதுல இருக்காது அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டாமா? நீ சர்வஜன் ஆயிட்டு உனக்கு தெரியாத உன்னோட சர்வஜனா எல்லாம் அறிந்தவன், அவன் அறியாத விஷயமே கிடையாது. நீ சர்வஜனாய் இருக்கக்கூடியவன், எல்லாம் அறிந்திருக்கக்கூடியவனாய் இருக்கவனே உனக்கு நாங்கள் இதை சொல்லணுமா? எங்க இடத்துல எந்த விதமான கைமுதல் இல்லை என்பதை என்று தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயத்தை அழகியமன பால பெருமாள் நாயனா தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார் இந்த பாசுரத்தை. அதாவது ஒரு அதிகாரி, அதாவது ரெண்டு உபாயங்கள், சித்தோபாயம்னு ஒரு உபாயம், சாத்தியோபாயம்னு ஒரு உபாயம். சாத்தியோபாயம் அப்படின்னா என்னன்னா ஒரு சாதனத்தை கொண்டு அவனை அடைவது. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நான் சொர்க்கலோகம் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு உபாயமா இருக்கக்கூடிய ஜோதிஷ்ட ஹோமம் அப்படின்ற ஒரு ஹோமம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஹோமத்தை பண்ணேன் ஆனால் என்ன ஆகும்? அந்த ஹோமத்தின் பலனாக, அந்த பண்ணதின் பலனாக எனக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்கும். அப்போ இது என்னன்னா சாத்தியோபாயம். ஒரு சாதனத்தை, ஜோதிஷ்ட ஹோமம்னு சொல்றது ஒரு சாதனம், அந்த சாதனத்தை கொண்டு எனக்கு பயனாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தை நான் அடைகிறேன். இது சாத்தியோபாயம். சித்தோபாயம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா சித்தமாக இருக்கக்கூடியது. சித்தம்னா நான் தயாராக இருக்கக்கூடிய உபாயம். ஏன்னா அவங்களுக்கு இந்த சாத்தியோபாயம்னு சொல்லக்கூடியது அந்த உபாயம் சித்தமா இல்லை, அது உங்களுடைய ஹோமத்தை மட்டும் இங்க ஏற்றுக்கிறது. பலன் எண்ணி கொடுக்கறதுன்னா இந்த தேகம் விட்டு இந்த உயிர் பிரியக்கூடிய காலத்துல எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. ஆனால் சித்தோபாயம்னு சொல்லக்கூடியது என்னன்னா இன்னைக்கே உனக்கு அந்த அருளை புரிந்து விடுகிறது. சித்தோபாயம்னா அப்படின்னா சித்தமாக இருக்கக்கூடியது, தயாராக இருக்கக்கூடியது. உபாயம் எதுவோ அதுதான். அப்படிப்பட்ட சித்தோபாயம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அந்த எம்பெருமான் தான். அவன் என்றென்றைக்கும் நம்முடைய நித்தியனாக இருந்து கொண்டிருக்கிறானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவன் தான் சித்தோபாயம். அவனையே உபாயம் என்று, அவனையே வழி, அவனே கதி என்று அடையக்கூடியதுதான் சித்தோபாயம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி அந்த சித்தோபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய, அந்த ஸ்வீகரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சில விஷயங்கள், அங்கங்கள் எல்லாம் அதுக்கு அங்கமாக ஒரு 6-7 விஷயங்களை இந்த இடத்துல காட்டுகிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட பேற்று கேட்க சொன்னேன் கீழே ஆகிஞ்சன்யம் அப்படின்னு ஒண்ணு சொன்ன. ஆகிஞ்சன்யம்னா இந்த கைமுதல் ஒன்றுமில்லாமை, அது ஒரு இதுவா காட்டுகிறார்கள். கைமுதல் ஒன்றுமில்லாமை முதல் அங்கம். அந்த சித்தோபாயத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு
அந்த சித்தோபாயம்னு சொல்லக்கூடிய அந்த உபாயத்தை கடைபிடிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன வேணும்னா கை முதல் ஒண்ணுமில்லை, என் கையில ஒண்ணுமே இல்லை எம்பெருமானே, நன்மைகள் நம்ம இடத்துல ஒரு நன்மைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நன்மைகள் ஒண்ணுமே இல்லையே, அப்போ தகுதிகள் எதுவுமே கிடையாது. அப்போ தகுதிகள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அது ஒரு தாழ்ச்சி தானே. அப்படி எம்பெருமான் கிட்ட போக சொல்லி என்ன பண்ணணும்? தங்களுடைய அபகர்ஷம், அதாவது தங்களுடைய தாழ்ச்சியை எல்லாம் அவன் திறத்திலே அனுசந்திக்க வேணும். அதை எல்லாத்தையும் இந்த பாசுரத்தை காட்ட போறான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5-6 விஷயங்களை இந்த பாசுரத்துல ஒரு அடியில காட்ட போறான். அதையும் பார்ப்போம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? மூல சுகிருத்து என்று சொல்லும்படியாய் அந்த நன்மைகளுக்கெல்லாம் வித்தாக பீஜமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணபூர்த்தி, நல்ல புஷ்கலமான குணங்கள் இருக்கு, உனக்கு எந்த குணங்களும் குறைவில்லாத அனந்தமான குணங்கள் உடையவனாய் இருக்கிறாய்னு அவனுடைய குணபூர்த்தியை அந்த இடத்துல கொண்டாட வேணும். இது ஒரு கட்டளையாக தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல என்னன்னா, இந்த எம்பெருமானோட இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை உணர்வது ஒரு இதுவா இருக்கு. நமக்கு எம்பெருமானுக்கு எத்தனை விதமான சம்பந்தங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுகிறார்கள். மேலே அந்த சம்பந்தத்தை உணர வேணும் அப்படின்னு சொல்லி 4 கட்டளைகள். 5வது கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய முன்னாடி பண்ணிருக்கோம் பாவங்கள், பூர்வமாக பண்ணிருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அவன் திறத்தலை மன்னிப்பு கேட்கணும். எம்பெருமானே ஏதோ அறிந்தும் அறியாமலும் பலவிதமான தவறுகள் செய்து விட்டோம், குற்றங்கள் இழைத்து விட்டோம், அப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்தருள வேணும் என்று அவன் திறத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? உபாய பூதனாய் இருக்கிறான். அவன்தான் உபாயமாக வழியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உபாயமே உபேயம்னு சொல்லக்கூடிய பலனாக அவனே இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். கீழே ஒரு சமயம் தெரிவித்தார், அதாவது லோகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உபாயம்னு சொல்லக்கூடிய வழி ஒன்றாக இருக்கும், அடையக்கூடிய பலன் வேறாக இருக்கும். ஆனால் இறை அனுபவத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, வழியும் அவனாக இருப்பான், அடையக்கூடிய பலனும் அவனாக இருப்பான். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 6வது கட்டளை தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமான் தரத்திலே உபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே நீயே பலனாகவும் எங்களுக்கு ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையை வெளியிட வேண்டும் அந்த இடத்திலே அப்படின்னு 6 விதமான கட்டளைகள் தெரிவித்தார்கள். இந்த பாசுரத்துல இந்த 6 விதமான அங்கங்கள், இந்த சித்தோபாய ஸ்வீகரணம் பண்ண அதிகாரி, சித்தோபாயத்தை கடைபிடிக்கக்கூடிய அதிகாரி எப்படி இருப்பான்ற 6 அங்கங்கள் சொன்னார். இந்த 6 அங்கங்களும் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல காட்ட பாருங்க. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு தெரிவித்தார்கள். முதல் கட்டளை என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்கிஞ்சன்யம், அதாவது கைமுதல் ஒன்றுமில்லாமை. இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பசுக்களின் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு சொன்னா அது ஏதாவது நற்கர்மமா அப்படின்னு கேட்டா, சேர்ந்து உண்போம்னு சொல்றாங்க. அப்போ உதர போஷணம், அது வெறும பயத்துக்காக பண்ணக்கூடிய வேலை அது. அதுல ஒரு இது, அதுல ஒரு பயன், இதுவை ஒரு என்ன சொல்றது, அது பகவத் கைங்கரிய ரூபமாக எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டாக அதை செய்யலை. அப்ப என்ன, அது கை முதல் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துப்போம், பசுக்களின் பின்னே சென்று எங்கள் சரீரத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம். அதனால அது ஆக்கிஞ்சன்யம் என்று சொல்லக்கூடாது. அதனால கை முதல் ஒன்றும் இல்லை தெரிவித்தார்கள். நற்கர்மம் ஒன்றுமில்லை. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அகிலும் இனி உன்னை விட்டொன்னும் ஆத்தகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே. நோற்ற நோன்பிலேன், எந்த விதமான நற்கரம் இடத்தே கிடையாது. நுண் அறிவிலே ஒன்னு ஞான யோகம் இருக்குன்னா ஞான யோகத்துக்கு ஒன்றும் வழி கிடையாது. அகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் ஆத்தகிற்கின்னிலேன், உன்னை விட்டு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அனன்யகதியாய் இருக்கக்கூடியவன் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய நிலைமை இவர்களுக்கு. அதனால கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு சொல்லாமே. ஆனால் அவர்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தை முதல் விதமாக இருக்கக்கூடிய அந்த கட்டளையை தெரிவிக்கிறார்கள் சித்தோபாய ஸ்வீகரணம் பண்ண அதிகாரிகளுக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து என்று தெரிவிக்கிறார்கள். 2வது கட்டளை இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம ஆக்கிஞ்சன்யம்ன்றது ஒண்ணு இல்லை, கைமுதல் ஒண்ணும் இல்லை அப்படின்னா அது ஒரு தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியை என்ன பண்ணோம், அவங்க சொல்லணும், நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்றது அவனிடத்துல வெளியிட. நான் சொல்றேன், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து, நாங்கள் தாழ்ந்தவர்கள், எங்களுக்கு அறிவே ஒண்ணும் இல்லாத அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள், காட்டுகிறார்கள். எப்பாவம் பலவும் இவையே செய்திழைத்தொழிந்தேன், துப்பா நின்னடியே தொடர்ந்தேத்தவும் கிற்கின்றேன். எப்பாவம் பலவும் சொல்றாரு திருமணியாளர் தெரியல. எப்பாவம் பலவும், என்னுடைய வாழ்க்கை எப்படி போச்சு தெரியுமா? எப்பாவம் பலவும் இவையே செய்திழைத்தொழிந்தேன், துப்பா நின்னடியே தொடர்ந்தேத்தவும் கிற்கின்றேன். பாவங்களே செய்து கொண்டிருந்தேன். ஏதாவது ஒரு சமயத்தை உன் அடியை போற்றி பாடியிருப்பேன், பாடவே இல்லையே.
அப்போ தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேல மூன்றாவது தெரிவிக்கிறார்கள், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அந்த பாசத்துல மூணாவது அடி, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அதுல மூணாவது கட்டளை என்னன்னா, எம்பெருமான் நன்மைக்கெல்லாம் மங்களத்துக்கெல்லாம் மூலமாக விதையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய குணங்களை பாட வேண்டும் அப்படின்னு மூன்றாவது கட்டளை. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு குறையே கிடையாது, குணமாகவே குணபுஷ்கலனாக இருக்கிறாய், குணக்கடலாக இருக்கிறாய் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. நாலாவது கட்டளை என்னன்னா, உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. அது தெரிவிக்கிறார், அவனுக்கு எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர வேண்டும், நமக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அதை உணர வேண்டும். உறவேல் நமக்கு, உனக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு இங்கு ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாத உறவு உனக்கும் நமக்கும் உண்டு என்று காட்டுகிறார்கள். அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன் உடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன். உன்னை விட்டு நான் எங்க போக முடியும், உன்னோடதான் நமக்கு சம்பந்தம். புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அடுத்தது அஞ்சாவது கட்டளை, அது என்ன சொல்றார், சீரி அருளாதே. எம்பெருமான் சீரி அருளாதே. அது என்ன அஞ்சாவது கட்டளைன்னா, முன்னாடி பண்ண தவறுகளுக்கெல்லாம் அவன் திறத்திலே மன்னிப்பு கேட்டது. எவ்வளவோ தவறுகள் அறிந்தும் அறியாமல் பண்ண தவறுகளுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும், அதையெல்லாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு மாறில் போய் செய்து நின்ன சித்தத்தில் எய்தலாகும் என்பர் ஆதலால் எம்மாய நாயினேன் செய்த குத்தம் நத்தமாகவே கொள் ஞானநாதனே. நாயினேன் செய்த குத்தம், நான் செய்த குத்தத்தை நல்லதாகவே நினைத்துக்கொள். செய்த குத்தம் நத்தமாகவே கொள் ஞானநாதனே. அப்படி என்னுடைய எதுக்கெல்லாம் நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். உன்னனைய குத்தம் செய்யினும் குணம் கொள்ளும். எவ்வளவு குத்தம் செய்தாலும் குணத்தை கொள்ளக்கூடியவன் ஆச்சு எம்பெருமானே, ஆனால் இதையும் குணமாகவே கொள்ள வேண்டும் என்று சீரி அருளாதே. கடைசி ஆறாவது கட்டளை தெரியும், இறைவா நீ தாராய் பறை. இறைவா நீயே நமக்கு பறை தர வேண்டும், எங்களுக்கு பேற்றை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆறாவது கட்டளை இங்க என்ன சொன்னோம், இந்த உபாயத்தை எம்பெருமானே உபாயம் வழி என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த எம்பெருமான் தரத்திலே நீயே பலனாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் பிரார்த்திக்கிறார், இறைவா நீ தாராய் பறை. இந்த 6 விதமான கட்டளைகள் இவ்விடத்துல சொன்னது எல்லாம் அது ஒரு சித்தோபாயம்னு சொல்லக்கூடிய, சித்தமாக இருக்கக்கூடிய, தயாராக இருக்கக்கூடிய ஒரு உபாயத்தை ஆசிரியக்க அடிபணியக்கூடிய உபாயமாக இருக்கக்கூடியது இந்த எம்பெருமான். அது அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆசிரியக்கக்கூடிய அடிபணியக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன இருக்கணும்னா, இந்த 6 விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு இருக்கு, அதை இந்த பாசுரத்திலே காட்டுகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானை அடைவதற்கு சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழி என்ன அப்படின்னா, நல்ல வேதங்களை நன்றாக ஓத வேண்டும். எப்படின்னா, அவனுடைய சாக்கை ஒருத்தருக்கு ஒரு சாக்கை இருக்கும். அடியான் போய் எஜுர் சாக்கைன்னா எஜுர்வேதத்தை நன்றாக ஓத வேண்டும். அது ஓதக்கூடிய காலத்துல எப்படி ஓத வேண்டும்னா, அதற்கு இருக்கக்கூடிய அங்கங்களோட சேர்ந்து ஓத வேண்டும். 4 வேதம் இருக்கு. அந்த 4 வேதங்களுக்கு, அந்த 4 வேதங்களுக்கு காப்பாக இருக்கக்கூடிய 6 அங்கங்கள் உண்டு. சீக்ஷா, வியாக்கரணம், நிருத்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பம் என்று சொல்லும்படியாக 6 விதமான அங்கங்கள் இருக்கு. அப்படி வேதங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த 6 அங்கங்களோட அத்தியனம் பண்ண வேண்டும் என்று தெரிவிக்கிறது. அதனால அப்படி அது ஓதினா என்ன ஆகணும் அப்படின்னா, ஓதினது மட்டும் இல்லை, அதனுடைய பொருளை, அதனுடைய பாஷ்யத்தை எல்லாம் வாசிக்க வேண்டும். அதுக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்களை எல்லாம் வாசித்து அதன் பொருளை உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதுமா? இல்லை, உணர்ந்தால் மட்டும் போதாது. அப்ப கற்ற கல்விக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதை நடத்தையில் கொண்டு வர வேண்டும். அதை உணர்ந்து அதன் வழி நடக்கக்கூடியவனுக்கு தான், அதன் வழி நடந்தால்தான் அது பிரயோஜனம். அப்போ அதன் வழி நடக்கக்கூடியவனாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய காலத்திலே அந்த சாஸ்திரம் விகித்த வழியிலே நடக்கக்கூடியவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு அந்த பேற்றை தடுக்கக்கூடிய பாபங்கள் இருக்கும் இல்லையா, எம்பெருமானை அடையக்கூடியதுக்கு சில பாபங்கள் விரோதியாக அந்த பாபங்கள் அவனை அடைய விட்டு அது தடுக்கும். இந்த மாதிரி காரியங்களால், இந்த கர்மயோகங்களால் என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் அந்த பாபங்களை எல்லாம் நீக்கும் என்று காட்டுகிறார்கள்.
அப்படி அந்த பாவங்கள் போயிடுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு அந்தரங்க சுத்தி, ஆத்மாவில ஒரு சுத்தம் ஏற்படும். மனநக மலமர மலரிசை எழுதரும் மனநுணர்வள விலன் பொறியுணர்வவை மனநக மலம். அகத்துல இருக்கக்கூடிய மலம், அந்த தோஷங்களை எல்லாம் போட்டு மனநக மலமர மலமர அதை எல்லாத்தையும் ஒழித்து விடும். அந்த அத்தியனம் பண்ணிதான் அதன் வழி நடக்கக்கூடிய சாஸ்திரங்கள் விதித்த வழியிலே நடந்தானே, ஆனால் அதை எல்லாத்தையும் ஒழித்து விடும், தோஷங்களை எல்லாம் ஒழித்து விடும் மனத்தில். அதனால அஞ்ஞானம் ஆத்மா அந்தரங்க சுத்தி பெற்று விடுதாய் ஆயிடும். இப்படி சுத்தி பெற்றிருக்கிறா என்ன ஆயிடும்? நம்முடைய இந்திரியங்கள் எதுவும் நம்முடைய கட்டுக்குள்ளே இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். காவலில் புலனை வைத்து பலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலி துழிதருகின்றோம் நமந்த மறுதலைகள் மீதே. காவலில் புலனை வைத்து, புலன்களை எல்லாம் கட்டுக்குள்ள, இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து, இந்த கலிகாலத்தை கடக்க பாய்ந்து நாவலி துழிதருகின்றோம் நமந்தம கோஷம் போடுறாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் கோஷம் போடுறோம். எப்படிங்க இங்கேருந்து கோஷம் போடுறீங்கன்னா நமன் தமர தலைகள் மீதே. நமன் தவறுனா யமனுடைய அந்த கிங்கரர்கள் இருக்காங்க, அவர்கள் தலைமையில ஏறி உட்கார்ந்து நாங்கள் கூத்தாடுகிறோம், நாங்கள் ஜெயித்தோம், இந்திரியத்தை ஜெயித்தோம், இந்திரிய பயாக்ரோஷத்தை ஜெயித்தோம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது. அப்போ இந்திரியங்கள்ல இருந்து இதுவாக காட்டுகிறார்கள். அப்போ இந்திரியங்களை அடக்கிட்டான். இந்திரியங்களை அடக்கினா மட்டும் போதுமானா போதும், அது எதுல கொண்டு போய் உங்களை மூட்டி விடும் அப்படின்னா, இந்திரியங்கள் அடக்கம் ஏற்பட்டு போச்சு, அதுக்கு மேல ஏற்கனவே விரோதிகள் எல்லாம் கழிந்து போயிடுது. அப்போ என்ன தெரியும், அவனுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அவன் கண்ணுக்கு புலனாகும். அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணணும், என்ன நினைக்கிறோம், அவன் இந்த ஜீவாத்மா அவனது அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்ற உணர்வு அந்த சமயத்தில் அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்று தெரியாது. அதுதான் என்ன ஆகும், அந்த ஆத்ம யோக சித்தி அது என்னத்தை விளைவிக்கும், அவனுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல இந்த அணு பிரவிஷ்டனா இருக்கக்கூடிய அணுவாக இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு சிறிய அணுவாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் அவனுக்கு அந்தர்யாமின்னு. அப்படிப்பட்ட பகவானை உணரக்கூடிய ஒரு இது ஏற்படும் கேட்கிறாங்க. அந்த பகவானை உணர்ந்து, அந்தர்யாமியை உணர்ந்து, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை எல்லாம் மனனம் செய்த இது பண்ணானா, அப்படிப்பட்ட ஒரு திரண்ட நன்மைகள், பலவிதமான நன்மைகள் சேர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஈஸ்வரனை பெறலாம் அப்படின்னு வேதாந்தங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது, சாஸ்திரம் சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இந்த இது முக்கியமான விஷயம் என்ன இதுல காட்ட வந்ததுன்னா, இந்த வேதாந்தங்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அடியாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்னது என்ன, வேதத்தை அத்தியனம் பண்ணணும். வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா எங்க போயிருக்கணும், குருகுலத்துல போய் அத்தியனம் பண்ணணும். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், பறவைகள் பின் சென்ன காணம் சேர்ந்துண்டோம். நாங்கதான் இடையர்கள், நாங்க போய் எந்த குருகுலத்துல போய் என்ன வாசிச்சோம். அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் அந்த அத்தியானம் நீங்க சொல்றதெல்லாம் இந்த வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய வழியெல்லாம் போனா எம்பெருமானை எங்களால் அடைக்கிறது வழியே கிடையாது. அப்போ நாங்க பேரே வேண்டாம்னு விட்டுறதா, விட முடியாது. அதுக்கு தானே சரணாகதின்னு ஒரு வழி இருக்கு என்று காட்டுகிறார்கள். நாங்கள் செய்த குருகுல வாசம், நீங்கள் சொன்னீர்களே வேதத்தை அறியறதுக்கு குருகுல வாசம் பண்ணணும்னு, எங்களுடைய குருகுல வாசம் என்ன அப்படின்னு கேட்டா, கறவைகள் பின் சென்ன காணம் சேர்ந்தும்போம். பசுக்களின் பின்னால போய் நாங்க உணரி வயரை வளர்க்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்களும் பிறப்பிலும் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், அறிவிலும் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். அதேபோல எங்கள் அனுஷ்டானங்கள், நாங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய வழக்கங்கள் அதுவும் தாழ்வு பெற்றதாக இருக்கு என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ பசுக்கள் பின்னே தெரியக்கூடியவர்கள் எங்களுக்கு என்ன நீ எதிர்பார்க்கிறியே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த போல யோகங்கள்லாம் எங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள், அதெல்லாம் பண்ணக்கூடிய பெரிய அறிவிலிகள், அது அறிவுடையவர்கள்லாம் இல்லையே, நாங்கள் அறிவிலிகள், சாதாரண அறிவிலிகள் என்று தெரிவிக்கிறார். காணம் சேர்ந்துண்டோம். அதாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கெல்லாம் காணம் சேர்ந்துடுமா, நான் காணத்துக்கு போறோம், ஒரு காட்டுக்கு போறோம். காணம்னா காட்டு. நாங்க ஒன்றும் புண்ணிய கஷேத்திரத்தெல்லாம் வாசம் பண்ணல, புண்ணிய கஷேத்திரம்லாம் வாசம் பண்ணல. நாங்கள் மூங்ஷுபடியில தெரிவிக்கிறார் துவய பிரகரணத்துல, வைஷ்ணவாதிகாரிக்கு அபேட்சிதங்கள் பேற்றுக்கு திரைக்கையும் பேரு தப்பாதென்று தரித்திருக்கையும் இருக்கும் நாள் முகந்தருளின் நிலங்களிலே பிரபலனாய் கைங்கரியமே பொதுபோக்காக இருக்கையும். இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன் ஏத்த மறிந்த 18 கட்டளைகள் தெரிவிக்கிறார். அதாவது ஒண்ணு தெரிவிக்கிறார், இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே
பிரவணனாய். திவ்ய தேசங்கள்ல வாசம் பண்ணணும். அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னா பிரவணனாய், அதுல இருந்து அந்த ஆர்வம், அந்த பக்தியோடு இருக்கணும் அந்த இடத்துல. பாக்கியவசாத் நம்மளாம் வந்து பெரிய நகரேஷ் காஞ்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளாம் இருக்கோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு, அவர்களுக்குலாம் கிடைக்கல. கண்ணனை பிரத்யட்சமா பார்த்தவர்களுக்கு கூட அப்படிலாம் கிடைக்கல. நாங்க என்ன காணம் சேர்ந்தோங்கோ, நாங்க காட்டுக்கு போறோமே, காட்டுக்கு தான் போறோம். எங்க போறோம்? நாங்கள் காட்டுக்கு தான் போகிறோம். நாங்க என்ன பெருமாள் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திவ்ய தேசத்துக்கா போறோம்? அப்படிப்பட்ட பலன் நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படியாவது ஏதாவது ஒரு சுகிருத்து உண்டா? ஏன்னா எம்பெருமான் எப்படி வேணுமாலும் வந்து நம்மளுடைய வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து அவன் பரம காருணிகன். அதனால என்ன பண்ணுவான்னா எப்படி வேணுமாலும் நமக்கு நம்மளுடைய வந்து என்ன சொல்றது, நம்முடைய கணக்கிலே புண்ணியத்தை சேர்ப்பான். அதை அவனை அடைவதற்கு உண்டான வந்து அந்த சுகிருதங்களை, நன்மைகளை சேர்க்கக்கூடிய, புண்ணியம்னு சொல்றதை விட நன்மைகளை சேர்ப்பான்னு சொல்லணும். சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஏதோ மானுஷங்கிகம் பிராசங்கிகம் சொல்லும்படியாய் பலவிதமான பலன்களை நம்மேல் ஏற்றுவான். என்ன சொன்னா, என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார் ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய், இப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? இப்ப யாரோ ஒருத்தர் நமக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கோ அப்படின்னு கேட்டா, காஞ்சிபுரத்துல இருக்கேன். ஒரு மார்க் போட்டுறாரு. அப்பவே காஞ்சிபுரம் திவ்யதேச பேரை சொல்லிட்டார். அந்த ஊர்ல வேற இருக்கார், ஒரு மார்க் போட்டு, என் ஊரை சொன்னாய். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பேர் என்ன? என் பேர் ஏதோ வச்சிருக்கேன். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பேர் என்ன? அவர் பேர கோவிந்தன் பேர். என் பேரை சொன்னாய். ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்றது, ஒரு தனிகன், ஒருத்தன் நிறைய பெரிய பணக்காரன். அவனுக்கு என்ன நித்தியம் வேலை அப்படின்னா, ஊருக்கு வெளியில ஒரு சத்திரம் கட்டி வச்சிருக்கான். கார்த்தால எழுந்த உடனே போக வேண்டியது, அங்க போய் சூதாட வேண்டியது, ராத்திரி வரைக்கும் சூதாடிட்டு திரும்பி வர வேண்டியது, வந்து வீட்டுக்கு வந்து படுத்த வேண்டியது. அந்த சத்திரத்துல வேற ஒன்றும் கிடையாது, கதவை திறந்து இருக்கு. அப்போ அந்த வந்து பெருமாளை செய்யணும் வரக்கூடிய அடியார்கள் பார்க்கிற தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்கக்கூடிய காலத்தை இந்த இடத்துல சத்திரம் திறந்து கிடக்கு. அந்த வந்து அந்த இடத்துல போய் ஒதுங்கிட்டு, என் அடியார்கள் ஒதுங்க நிழல் அடித்தாய், ஒரு புண்ணியத்தை போடு, ஒரு நன்மை போடு, அவர்கள் விடாய் தீர்த்தாய். விடாய் தீர்த்தார்னா ஒருத்தன் வந்து அப்படியே பாசனம் பண்ணிட்டு இருக்கான். தன்னுடைய இதுக்கு வந்து நதியிலேருந்து ஜலம் வருது, அந்த வாய்க்கால் வழியா வர ஜலத்தை என்ன பண்ணா தன்னுடைய வந்து நிலத்துக்கு பாய்ச்சிட்டு இருக்கான். அப்படி போற வழியில அந்த போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் என்ன பண்ணா தாகம் எடுக்கிறது. இதை பார்த்தா இந்த பக்கம் இந்த வாய்க்கால ஜலம் ஓடிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றான், எடுத்து குடிக்கிறான். உடனே எம்பெருமான் என்ன பண்றான், என் அடியார்கள் விடாய் தீர்த்தாய், தாகத்தை தீர்த்தாய். இதெல்லாம் அறிந்து பண்ணதான்னா அறியாத பண்ணது, அறியாத பண்ணா கூட என்ன பண்றான், அதற்கும் நன்மைகளை நம் திறத்திலே ஏற்றக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். ஆனால் அப்படிலாம் அந்த நன்மைகளை ஏற்றக்கூடிய இவர்கள் திறத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்னா, இவர்களுக்கு என்ன நன்மை இருக்கு என்று பார்க்கிறான். காணம் சேர்ந்தும்போம், காணம்னா காடுன்னு தெரிவிச்சான் இல்லையா? காணம்னா காடுன்னு தெரிவிச்சான். இவர்கள் போற திவ்ய தேசம் அல்ல. சரி, காடுகள் கூட ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. நைமிஷாரண்யம், தண்டகாரண்யம் போன்ற இதெல்லாம். நைமிஷாரண்யம் ஒரு திவ்ய தேசம், ராமன் இருந்தது. அந்த தண்டகாரண்யம் மகரிஷிகள்லாம் இருந்தாலும் அந்த தண்டகாரண்யம் பேரு. அது மாதிரி அரண்யமா காடா இருக்கான்னா அந்த மாதிரியான அடைமொழி ஒண்ணு. காணம் சேர்ந்து ஒரு சாதாரண காடு. எவ்வும் சிலையிடை வேடரு காணிடை கண்ணின் பின், வேடர்கள் வந்து வேட்டையாடக்கூடியது. அது மட்டும் இல்லை, எப்படி இருக்குன்னா அந்த நெருஞ்சி காடா இருக்கு. பிருந்தாவனம்னால நெருஞ்சி காடு, இந்த நெருஞ்சி முள் குத்தக்கூடிய காடாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட காடு தான். சத்துக்கள் வசிக்கக்கூடிய நிலம் தான். காணம் சேர்ந்து நாங்க காணத்துக்கு போறோமே, அந்த காணமும் ஒன்றும் பெரிய இது திவ்ய தேசமோ கிடையாது, தண்டகாரண்யமோ நைமிசாரண்யம் போன்ற நிலமோ கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். அதனால இவர்கள் காட்ட வந்த விஷயம்னா, இவருக்கு புண்ணியக்ஷேத்திர வாசமும் கிடையாது, சத்துக்களையும் அனுவர்த்தனமும் பண்ணதில்லை. அதாவது தண்டகாரண்யம் போல அந்த இது இருந்தால் அந்த வந்து அந்த ரிஷிகள் யாராவது இருப்பான், அவர்களெல்லாம் வந்து அனுவர்த்தனம் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான புண்ணியமும் கிடையாது அப்படின்னு கேட்டான் எம்பெருமான். கண்ணன் பெருமான் கேட்கலாம். அதெல்லாம் கேட்ட உடனே, நீங்கள்லாம் இடையர் ஜாதியில பிறந்தவர்கள் தானே, நீங்கள்லாம் ஆயர்கள் தானே, நீங்கள் பண்ணக்கூடியது என்ன? அறவைகள் பின் சென்று, கறவைகள் பின் சொன்னா கோரக்ஷணம், பசுக்களை நீங்கள் காக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய புண்ணியம் பசுக்களை காக்கிறது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, உண்மைதான். அப்ப சொல்றாரு, நீங்கள்லாம் பசுக்களை காக்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் இடையர் ஜாதியிலே பிறந்திருக்கிறீர்கள், அதற்கு அனுகுணமாக அந்த கோரக்ஷணம்னு சொல்லக்கூடிய பசுவை காக்கிறீர்கள். அப்போ என்னன்னா, நீங்கள்லாம் வர்ணாசிரம தர்மிகள், உங்களுடைய வர்ணத்தை காக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கணக்கிடலாமே. நீங்கள் வர்ணாசிரமத்தை வலுவாது கடைபிடிக்கக்கூடியவர்கள் கருதப்படலாமே. அதாவது என்னன்னா, ஆழ்வார் பாட நெறிகாட்டி நீ குதியோ,
நம்மளோட பாட நெறிகாட்டி நீக்குதியோ. அதாவது எம்பெருமானே சாஸ்திரத்தை ஒரு பக்கம் சொல்லியிருக்கு, கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, அதனால நீ என்னை அடையலாம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனால் அதே கர்மயோகத்தை யார் பண்றன்னா அது சக்தி இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிகள் பண்ண முடியும். ஆழ்வார்கள் பண்ணவில்லை, ஆச்சாரியர்கள் பண்ணவில்லை. ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அபாயத்தை உணர்ந்தார்கள். நம்மளை போல இருக்கவர்கள்னா நம்மளாம் அசக்தர்கள், நம்மளால அந்த கர்மயோக ஞான யோகம் பண்ணவே முடியாது. அப்ப நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா ராமானுஜர் காட்டிய ஒரே வழி வந்து பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி தான் என்று இருக்கக்கூடியது. அவர்தான் சொல்றார்கள் அவர்கள், நீங்கள்லாம் கோரட்சம் நெறி காட்டி நீ, ஆழ்வார் சொல்ல நெறி காட்டி நீ குதியோ. உடனே எம்பெருமான் சொல்லுவானா, ஏதோ வந்து ஆழ்வார் ரட்சணை என்ன காக்கக்கூடாதா, எனக்கு பலன் கொடுக்க கூடாதான்னு கேட்டா என்ன சொல்லுவான், நீ தான் ஏற்கனவே கர்மயோகம் பண்றியே, ஞான யோகம் பண்றியே, அந்த வழியிலே என்னை வந்து அடைஞ்சிட்டு போன்றான். நெறி காட்டி நீ குதியோ. அந்த மாதிரி நீக்கத்துக்கு வழி இல்லாத இருக்கணுமே, அந்த மாதிரி நெறி காட்டி நீக்குதல் எம்பெருமானுடைய இதுவா இருக்கு. அதனால என்ன பண்றான், இவர்கள் திருத்த என்ன இருக்கு, என்ன இவர்கள் எல்லாம் இவர்கள் எதை அனுஷ்டித்தார்கள், இந்த உலகம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்ன்ற அந்த பாசத்தை ரொம்ப முக்கியமா காட்டுறோம். நம்ம ரொம்ப எம்பெருமான் அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதெல்லாம் கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். சுலபமான வழி, அதுல விசுவாசம் தான், நம்பிக்கை வர வேண்டும். அது நம்பிக்கை வருதுதான் கட்டம், அந்த நம்பிக்கை வர வேண்டும். கண்ணபிரான் எப்படி எப்படியோ எந்தெந்த வழிகளிலும் போய் இவர்களை மடக்குகிறான். எந்த வழிகளிலும் இந்த அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தவர்கள் அவர் சொல்றாங்க, தூயோமாய் வந்தோம்னு சொன்னார்கள். அந்த தூய்மையான உள்ளம் நமக்கு உண்டுன்றதை ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியதுல காட்டுகிறார்கள். பசு ரட்சணம் பண்றீங்களே, அதனால வர்ணாசிரமத்தை அடியில வந்து கர்மயோகம் பண்றது தானே அது. காட்டில தங்குகிறார்களே, காட்டில தங்குறேன்னு சொல்றீங்களே, காட்டுல தங்குறது என்னன்னா வானப்பிரஸ்தாசிரமம். வானப்பிரஸ்தான் வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் சொல்ல முடியாது. ஆசிரமத்துல ஒண்ணு தானே வானப்பிரஸ்த ஆசிரமம்னு நான் சொல்றேன். காட்டுல போய் வாழ்றது கூட ஒரு தர்மானுஷ்டானம் ஆச்சு, அந்த கோடியிலே கணக்கிடலாம் என்று தெரிவிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சாரியனோட நியமனம் பட்டு பசுக்களை வைத்து காடுகளை தங்கக்கூடியது கூட தர்மம் தான் தெரிவிக்கிறது. அந்த காலத்துலாம் குருகுல வாசம் பண்ண போகக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யணும். ஆச்சாரியனுக்கு போனார்னா அவருக்கு துணி துவைக்கிறதுலேருந்து, வீட்டை பெருக்கி துடைக்கிறதுலேருந்து, அவருக்கு வந்து சமையல் பண்றதுலேருந்து, அந்த அவர் பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு சமித்துகள் கொண்டு வரதுலேருந்து, அந்த கோரட்சணங்கள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை எல்லாம் வந்து மேய்ச்சலை கூட்டணும் போய் பால் கறந்து எல்லாம் பண்ணணும். அவர் சொல்றாரு, ஆச்சாரிய நியமனம் பெற்று சில பேர்கள் அந்த காலத்துல பண்ணுவார்களே வனவாசம் போய், அது போல நீங்களும் போய் வந்து காட்டுல போய் தானே இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கிறீர்கள், அதுதான் ஒரு தர்மம், அதுவும் தர்மம் கணக்கிடலாமேன்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தபஸ்விகளா இருக்கக்கூடியவர்கள் காட்டுல தானே தங்கிறார்கள், காட்டுல தங்கிதானே அவர்கள் தப்போ பலத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் காட்டுல இருக்கிறீர்களே அப்படின்னா உங்களுடைய காரியம், அதான் சொல்ல கண்ணன், உங்களுடைய காரியம் இருக்கு, இது வந்து யோகானுஷ்டானம், யோகத்துல சேரக்கூடியதா இருக்கு. கர்மானுஷ்டானம் ஒண்ணு இருக்கு, நீங்க காட்டிலே வசிக்க முடியாத வானப்பிரஸ்த ஆசிரமத்தினால யோகானுஷ்டானம் காண கிடைக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். ஆய்ச்சிகள் உடனே சொல்றா, ஒரே ஒரு வார்த்தை தான், உண்போ. நாங்க அவர் சொல்ற இவ்வளவு வழி சொன்னா, நீ உங்களுக்கு கர்மயோகின்னு நான் சொல்றேன், உங்களுக்கு ஞான யோகின்னு சொல்றேன். அவர் சொன்னார், உண்போம். நாங்கள் போறதே எதுக்கு, வயிறை பாக்குறதுக்காக தானே போறோம். வர்ணாசிரம தர்ம புத்தியில நாங்க போறோம், காட்டுக்கு போறோம் இல்லையே. அந்த ஆச்சாரிய வந்து அனுவர்த்தனம் பண்ணிட்டா போறோம், ஆச்சாரியர் சொன்னான்றதுக்காக போறோம் அப்படியும் இல்லையே. இல்ல வானப்பிரஸ்தத்துக்காக போன்றோமா, அப்படியும் இல்லை. அப்படியே அந்த அதிருஷ்டார்த்தமாக எதுவும் நாங்கள் போகல, கண்ணால காண முடியாத பயனுக்காக நாங்க போகல. அங்க போகக்கூடியது என்னன்னா, கண்ணால பிரத்யட்சமாக அனுபவிக்கக்கூடிய பலன், திருஷ்ட பலனாக இருக்கக்கூடியது. உண்போம். நாங்கள் கதவை சென்று காணம் சேர்ந்து உண்போம், கதவை காணம் சேர்ந்தோம் இல்லை, நாங்கள் வயிறு வளர்க்கைக்காகத்தான் நாங்கள் சென்றோம், சேர்ந்து உண்போம். சேர்ந்து உண்போம் அப்படின்னா என்ன, காட்டுல போறோம், இங்க இருந்து பாட்டு மேய்ச்சின்னு போறோம், காடு வரைக்கும் போறோம். போகக்கூடிய காலத்துல அப்படியே சூரியனுடைய கிரணங்கள் அப்படியே தகிக்கிறது அப்படியே உடம்பெல்லாம் ஒரே வீர்வை. சரி சாப்பிடணும், பசி எடுக்கிறது, ஒரு நிமிஷம் ஒரு குளத்துல போய் ஒரு முழுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தடாகம் இருக்கும், அதுல போய் ஒரு முழுக்கு போட்டு வரலாம்னு எனக்கு தோணிட்டான். அப்படியே வேர்வையோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடியதா இருக்கும். அப்படியே உண்போம். குளித்து கூட உண்பது இல்லையே, குளிச்சு உண்ணா என்ன, சாத்வா புஞ்சிதா, குளித்து விட்டு சாப்பிடுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப சாஸ்திர விஷயராயிருக்கு, சாஸ்திரத்துக்கு அடிப்படின்னு நீங்கள் நடிக்கிறீர்கள் அப்படி சொல்லுவானே. நாங்கள் குளித்து கூட உண்பது இல்லை. உண்போம். உண்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுமே. நாங்க எப்படி சாப்பிடுவோம்னா, நாங்க எங்களோட சாப்பாடு யாரும் தெரியல, மறைச்சுன்னு சாப்பிடுவோம். அடுத்தவனுக்கு ஒரு பிடி எடுத்து கொடுத்துட மாட்டோம். அப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது விருந்தோம்பல்ல போய் அதிதி சத்காரம் ஆயிடும். அதாவது தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் பண்ணுகிறாங்க. இந்த ராஜசூய யாகத்துல
ஒரு ஓணான் வருது. அது பார்த்தா அந்த ஓணான் எப்படி இருக்குன்னா, அது உடம்புடைய பாதி பாகம் அப்படியே பொன் மாதிரி இருக்கு, அப்படியே தக தக தகன்னு தங்கமா இருக்கு. அந்த இடத்துல வந்து அப்படியே உருண்டு பரல்றது, அந்த ஆகத்துல பரல்றது, உருண்டு பரல்றது. ஆனா எதுக்கு பரல்றது அப்படின்னு கேட்ட காலத்துல அந்த ஓணான் சொல்றதான், இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல போனேன், அதான் நான் போல, இன்னொரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுல போய் பிக்ஷை எடுக்க போனார். எனக்கு சாப்பாடு வேணும்னு போய் கேட்டு போனார் ஒருத்தர் ஒரு வீட்டுல, ஒரு இடத்துல. அந்த அந்த வீட்டுக்காரர் எப்படிப்பட்டோம்னா, அவரே அன்னாடம் காய்ச்சி அவரே சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவர். அந்த வீட்டுல 4 பேர் இருக்கா, ஒரு தகப்பன், ஒரு மனைவி, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளையோட மனைவி, 4 பேர் இருக்கா. அவர் என்ன பண்ணார், ஏதோ கொஞ்சம் வந்து சாப்பாடு கொண்டு வரார், கொண்டு வந்து 4 பேர் பிரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு. அதை தவிர அவர்கிட்ட வேற 10 பைசா கூட கிடையாது. அவர்கள் சாப்பிடக்கூடிய காலத்துல யாரோ ஒருத்தர் வர்றார், வந்த உடனே எனக்கு பசிக்கிறதே அப்படின்றார். அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்றார், நீங்களாம் சாப்பிடுங்க, ஏன் சாப்பாடு அவர் கொடுத்துட்றான், பாவம் பசின்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். தன்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டார். அவர் அதை சாப்பிட்டார். இன்னும் பசி தீரலை எனக்கு அப்படின்னாராம். சரி, உடனே பண்ணா அந்த அம்மா என்ன பண்ணா, அவருடைய மனைவி, அவள் தன்னுடைய சாப்பாட்டை கொடுத்துட்டார். அவர் ஒரு 2 கவலம் வச்சுன்னா அதையும் கொடுத்து, அதையும் சாப்பிட்டார். பசி தீரலையார். மகனோடையும் வாங்கி சாப்பிட்டார், அந்த நாட்டு பெண்ணோடையும் வாங்கி சாப்பிட்டார், மருமகளையும் வாங்கி சாப்பிட்டார். அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து கிளம்பி போயிட்டார். அப்போ அந்த சமயத்தில் இந்த ஓணான் என்ன பண்ணித்தான், அந்த இடத்துல போய் அந்த அந்த கீழே சிந்திருந்த அந்த இது மேல, அந்த அன்னத்தின் மேல பிறண்டுதான். பிறண்ட உடனே என்னாச்சா, அந்த மேனியெல்லாம் அப்படியே தக தக தகான்னு பொண்ணா எடுத்தான். இப்போ பாதி மேனி என்ன எடுத்து பொண்ணா எடுத்து, அது சொல்லிட்டு அந்த ஓணான் சொல்லித்தான், இந்த மாதிரியான வேற இன்னொரு இடத்துல என் முழு உடம்பு பொண்ணாகணும்னு நான் நினைச்சுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ராஜசூய யாகத்துக்கு வந்தேன். தர்மபுத்திரன் இந்த இடத்துல இந்த யாகத்தை பண்றான். நிறைய தர்மங்கள், எந்தெந்த இடத்துல ரொம்ப தர்மங்கள் நடக்குமோ அந்த இடத்துல போய் புரண்டா என் மேனி பொண்ணாகும்னு நினைச்சுன்னு வந்தேன். இந்த ராஜசூய யாகத்தை கூட அப்படி இல்லை. அவர்கள் பண்ணார்கள் பாருங்கள், அந்த வீட்டுல ஒரு 4 கவலம் அரிசி கொடுத்தார்கள். அதுதான் விருந்தோம்பல். அதான் விருந்தோம்பல். அது இந்த இடத்துல சொல்றார், நாங்கள் வந்து உண்போம் அப்படின்னு சொன்னாமேனால் வந்து நாங்க வந்து அடுத்தவங்க எடுத்து கொடுத்துட மாட்டோம். வேத வாக்கியங்கள் தெரிந்து, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. அதிதிகளை உபசரிக்க வேண்டும் சொல்றது வேதமே சொல்றது. அதிதிகள்னு சொல்றது விருந்தாளிகள். அதிதி அப்படின்னு சொன்னா திதி பார்த்து வரக்கூடியவர்கள். நம்முடைய பூர்வர்கள் நம்மளோட வீட்டுல வந்து மேலுலகம் சென்றவர்கள்லாம் எப்படி வரா, ஒரு திதி நாள்ல தானே வர. அவருக்கு திதி கொடுக்கறதுன்னு தான் நம்ம சொல்றோம். சாதாரண சாமானியமான தமிழ்ல சொல்லக்கூடிய காலத்துல தவசம்னு சொல்றோம், இல்ல திதி கொடுக்கறதுன்னு சொல்றோம். அந்த திதி பார்த்து வரக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள், பித்ருக்கள். ஆனால் திதி பார்க்காமல் வரக்கூடிய அதிதி அப்படின்னு சொன்னால், அந்த திதி பார்க்காமல் வரக்கூடியவர் அதிதிகள், விருந்தினர்கள். அப்படிப்பட்ட விருந்தோம்பல், அந்த விருந்தோம்பல் நம்ம கிட்ட இருக்குன்னு நீ கணக்கு பண்ணுவியே. யாருக்காவது எடுத்து ஒரு பிடி அரிசியை நாங்க கொடுத்துட்டோம்னா நீ என்ன நினைச்சுப்ப, கண்ணா நாங்கள் வந்து விருந்தோம்பலே பண்ணிட்டோம்னு ஒரு புண்ணியத்தை எங்க தலையில எழுத்திடுவேன். ஏதோ நாங்க போறதுக்கு ஒரு உபாயத்தை தேடிட்டோம்னு நீ கணக்கு ஏற்றிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி பண்ணவில்லை. அந்த மாதிரி தர்மம் நம்ம இடத்துல ஏறெடுத்து ஒண்ணும் இல்லை. இப்படியெல்லாம் சொல்றதை கேட்டான் கண்ணனை பெருமான். சொன்னான், பெண்கள் கறவைகள் போன பின்னால போறதுனால என்ன தப்பு என்ன இருக்கு? தப்புன்னு என்ன, கறவைகள் பின்னால போனா தப்பா என்ன? நான் கூட தான் கறவைகள் பண்ணிட்டு போறேன். சீலக்குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்னிப்பு கோல பனைக்கச்சும் குறையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணை வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெத்தார் நகை மீர் நானே மத்தாரும் இல்லை. யசோதை பிராட்டி பாடுறான், ஞாலத்து புத்திரனை பெத்தார். இந்த ஞாலத்துல இந்த மாதிரியான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பிள்ளையை யார் பெற்றிருப்பார்கள் என்ன தவிர? கௌசல்யா கூட அப்படி பாராட்டிக்கலாம். ராமன் ஒரு ராமச்சந்திரமூர்த்தி, புருஷோத்தமன், மரியாதா புருஷோத்தமன், உலகத்துல அவனுக்கு ரொம்ப நல்ல பேர்னு சொல்றான். அவன் அந்த கௌசல்யை கூட வந்து என்ன பண்றான்னா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பத்தன்னு சொன்னான். என்னை போல பிள்ளையை பத்தவர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட எப்படி இருக்கான்னா, காலிப்பின்னே வருகின்ற, காலிப்பின்னா மாடுகள் பின்னாடி பசுக்கள் பின்னாடி, காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். நானே அப்படித்தானே வந்தேன், காலிப்பின்ன தானே வந்தேன். நீங்க இன்னும் மாடு பின்னாடி போறது இன்னும் தப்புன்ற மாதிரி பேசுறீங்களே, நானே அதுதானே பண்ணிருக்கேன். நான் வந்து பார்த்தது இல்லையா? நீயே இப்ப ஆண்டாலே சொல்ற, ஆண்டாலே கத்தினம் மேய்க்கலும் மேய்க்கப்பெத்தான் காடுவாழ் சாதியும் ஆகப்பெற்றான். கற்றினம் மேய்க்கலும் கொண்டு போய் காரணத்துல கொண்டு போய் கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப்பெத்தான். மாடு மேய்ச்சுத்தான் நான் பண்ணது தானே. கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப்பெத்தான். நீ காணம் சேர்ந்துமா, காடுவாழ் சாதி, காட்டுல தானே போயிருந்தேன், காட்டிலேயே போயிருந்தேன். காடுவாழ் சாதியும் ஆகப்பெத்தான், காட்டுல தானே கிடந்தேன் நான்.
நீங்களும் மாடு மேய்க்கிற தப்புன்னு நினைக்கிறீங்களே, காட்டுல இருக்கிற தப்புன்னு நினைக்கிறீங்களே, நான் ரெண்டுமே பண்ணிருக்கேன், நானே பண்ணிருக்கேன்றான். அப்படியே அது மேலே தெரியும். ஆடி அமுது செய், நீங்க சொன்ன காணம் சேர்ந்து நாங்கள் குளிக்காத சாப்பிட்டோம். என்னையும் தான் நானும் தான் குளிக்காத சாப்பிட்டோம். ஆடி அமுது செய் அப்பனும் ஒன்றிலன் உன்னோடு உடனே உண்டான். ஆடி அமுது செய், நீராடி அமுது செய். ஆடி அமுது செய்ய ஆட்ட போடுல, நீராடி தீர்த்த மாடு ஸ்நானம் பண்ணு, அதுக்கப்புறம் சாப்பிடு. ஆடி அமுது செய் அப்பனும் ஒன்றிலன் அப்படின்னு எங்க அம்மா எவ்வளவு சொன்னான். நான் என்ன பண்ணேன் அப்படிலாம் கேட்கல, எவ்வளவு கேட்கவே இல்லையா. நான் நித்தியம் நீங்களாவது ஒரு நாள் குளிக்கிறது இல்லை. நான் என்னைக்கு வந்து கார்த்திகை ஒரு நாள் தான் குளிக்கிறது வருஷத்துலயே. இந்த ஆட்சிகள்லாம் சொல்றார்கள், அவர்களெல்லாம் தலை இருக்க உடம்பு குளிப்பார்கள், உடம்பு இருக்க தலையை குளிப்பார்கள். ஆட்சியர்களோட அனுஷ்டானம். ஆனால் கண்ணனோட அனுஷ்டானம்னா குளிக்கவே மாட்டான்றதான் அவனுடைய அனுஷ்டானம். திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் தான் குளிப்பானா. அப்படிப்பட்ட அனுஷ்டானத்தை வைத்துக் கொண்டிருந்தான். ஆடி அமுது செய் அப்பனும் ஒன்றில் இந்திரனுக்கென் ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது. இந்திரனுக்காக ஒரு விழவு எடுக்கிறார்கள். வருஷம் ஒரு பெரிய இந்திரனுக்கு ஒரு படையல் போடுகிறார்கள். அந்த கோவர்தனத்துல அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்கள் எல்லாம். அவன் என்ன பண்றான், அவன் கொண்டு போய் படையல் போடக்கூடிய காலத்துல என்ன பார்ப்பான், மந்திர விதியில் பூசனை பெறாது. அங்க வச்ச சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டாங்க. இந்திரனுக்கு எதுக்கு கொடுக்கணும், இந்திரனுக்கு எடுக்கணும், நானே சாப்பிட்றேன்ட்டு எந்த விதமான மந்திர தந்திரம் ஒண்ணும் இல்லை. நானே மொத்தத்தையும் வாரி விழுங்கி உண்டான், மாயனதனை மொத்தமும் வாரி விழுங்கி உண்டான் என்று தெரிவிக்கும்படியா இருக்கு. வாரி விழுங்கி உண்டான். அவர் நான் மட்டும் நீங்க என்ன சொல்றீங்களே, ஒண்ணு எந்த பூஜை புனஸ்காரம் இல்லாத நான் மட்டும் சாப்பிட்டேன். மந்திர விதியில் பூசனை பெறாது. உடனே ஆட்சிகளா சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்த உதாரணம் நீ சொல்றது கண்ணா. உன்னை போற உதாரணம் சொல்றதுக்கு இந்த உலகத்தை ஒருத்தர் பிறந்துதான் வரணும். நான் பூத்தோம் நான் பவிஷ்யதி, முன்னாடியும் கிடையாது இனிமேல்ட்டு வரப்போறது இல்லை. அப்படிப்பட்ட உதாரணம் நீ சொல்லியிருக்க. இந்த மாதிரி மீண்டும் பேசாதேன்னு தெரிவிக்கிறாங்க. வச்சித் தேஜோ விசேஷேன பிரத்யவாயேன வித்யதே. கண்ணன் சொல்றான், வச்சித் தேஜோ விசேஷேன பிரத்யவாயேன வித்யதே. சிலர் என்ன பண்றாங்க, செய்யத்தகாதவை செய்தா கூட என்ன பண்றார், அவருடைய தேஜோ விசேஷம், அவர் தேஜோ விசேஷத்தினால் என்ன பண்றார், அவரை குற்றமற்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல நீங்க என்ன நினைக்கிறீர்கள், நான் பண்றதெல்லாம் குற்றம் இல்லைன்னு நினைக்கிறீர்கள், நீங்கள் பண்றதெல்லாம் குற்றமா நினைக்கிறேன். நீங்க பண்றதா நான் பண்றேன், நான் பண்றதா நீங்களும் பண்றேன். அப்ப நீங்க பண்றது குற்றம்னா நான் பண்றது குற்றம், நான் பண்றது குற்றம் இல்லாத நீங்க பண்றது குற்றம் இல்லை. இப்போ நம்ம வீட்டுல சொல்றேன், இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அது வருது, ஒரு பொம்மையை தூக்கி போட்டு உடச்சு விடுறது நம்ம வீட்டுல உடனே என்ன சொல்றேன், கை கால வச்சுட்டு இருக்க மாட்டியா, நம்ம வீட்டுல இருக்கப்படி பொம்மை என்ன பண்றது, பசங்கள் 4 பொம்மையை போட்டு உடைக்கிறது, என்ன அழகா உடைக்கிறதுன்னு உங்களுக்கு. அது மாதிரி என்னன்ற அந்த அன்பு. அது போல தேஜோ விசேஷம். கண்ணன் பண்ணா என்ன இருக்கு, நீ பண்ணா குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். நான் பண்ணா குற்றம். ஆகாத மருமகள் உடைச்சா மண்குடமும் பொன்குடம் ஆகும். மாமியார் உடைச்சா மண்குடம், மாட்டு பொண்ணு உடைச்சா பொன்குடம்ன்றாலே. அது போல இந்த தேஜோ விசேஷம். கண்ணனை பெருமான் பண்ணா அது குற்றம் இல்லைன்னு சொல்றீங்கோ, நாங்கள் பண்ணா நீங்கள் பண்ணா நீங்களே குற்றம்னு சொல்லிக்கிறீர்கள், எப்படி இருக்கு அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை நோக்கித்தானே நீங்கள் என்ன சொல்றீர்கள். நம்மிடத்துல குற்றம், என்னத்துல குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீர்கள். நீங்கள் மட்டும் என்ன, எனக்கு எப்படி தேஜோ விசேஷம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காரு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி, பலங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்க ஆய்ப்பாடி, மிக ஞான சிறு குழவிகள், நீங்கள்லாம் ரொம்ப ஞானம் பொருந்தியவர்களா இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, கறவைகள் பின்னே சென்று காணம் சேர்ந்தும்போம் சொல்லியிருக்கேன், அது ஒரு தோஷமே இல்லைன்னு தெரிவிக்கிறார். உங்களிடத்துலயும் தேஜோ விசேஷம், அந்த தேஜோமயம் உங்களிடத்துலயும் இருக்கு, எனக்கு சொல்லக்கூடிய தேஜஸ்மயம் உங்களிடத்துலயும் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். உடனே சொல்றாரு, அதெல்லாம் எங்களிடம் இருக்காங்க, எங்களிடம் இருக்காங்கன்னா என்ன சொல்றேன், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து. எங்களை போய் தேஜோ விசேஷம்லாம் சொல்றீங்க, நாங்கள் எப்படி பண்றாங்க, அறிவொன்னுமில்லாத ஆய்குலம். நாங்கள் ஆய்குலம் அறிவொன்னும் இல்லாத. உடனே கண்ணன் சொல்றாரு, உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றீங்கோ, கர்மம் இல்லைன்னு சொல்றீங்கோ, பக்தி இல்லைன்னு சொல்றீங்கோ, அப்போ உங்களுக்குலாம் இந்த பயனை பெறுவதற்கு உங்ககிட்ட என்னதான் இருக்கு, நான் கொடுக்கணும்னா ஏதாவது வேணுமே உங்ககிட்டன்னு கேட்கிறாங்க. ஆய்குலம் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. ஆய்குலம் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. இவ்வளவு காலம் என்ன சொல்லிட்டு வந்தா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, கர்மம் இல்லை, ஞானம் இல்லை, பக்தி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவர்கள் அப்படியே வந்து இந்த டேப்பு மாத்தி போடுறதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்றாரு, புண்ணியம் யாமுடையோ. என்ன புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு, உன்னையே எங்க குலத்துல நீ இந்த குலத்துல பிறக்கும்படியான புண்ணியத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம். இந்த காட்டுல எங்களுக்கு என்ன புண்ணியம் வேணும் கண்ணா, சாட்சாத் புண்ணியம். நீ சாட்சாத் தர்மம், சாட்சாத் புண்ணியத்தை எப்படி பண்றோம், பாலும் சோறு விட்டு நாங்கள் வளர்த்திருக்கிறோமே.
பாலும் சோறு விட்டு வளரு சாட்சாத் புண்ணியமாக இருக்கக்கூடிய நீதானே, அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நான் சொன்னார்கள், எங்கிட்ட நன்மை ஏதும் இல்லை, எங்கள்கிட்ட நன்மை ஒன்றும் கிடையாது என்று சொன்னவர்கள் என்ன இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், மாற்றி சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு சாதனத்தை பற்றி வரக்கூடிய நன்மைகள். நான் போய் காட்டுல போய் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை சேர்ந்ததா இருக்கும். நான் கோரட்சணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆச்சாரிய நியமனம் அடியாக பண்ணதா இருக்கும். அதெல்லாம் ஒரு சாதனத்தை பற்றி சாத்தியோபாயம், அதெல்லாம் சாதனத்தை பற்றி உபாயம், எம்பெருமானை ஒழிந்த உபாயங்கள். அப்படிப்பட்ட வழியில எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். எம்பெருமானே உபாயமாக இருக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு அது இருக்கு, அந்த புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியம் இருக்குன்னு சொல்ல வேண்டும். இது சித்தோபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயம். ஆனால எங்களுக்கு அந்த புண்ணியம் உண்டு என்று தெரிவிக்கிறார்கள். சித்த சுகிருதம் உண்டு என்று தெரிவிக்கிறார்கள். சித்த சுகிருதம்னா நன்மை, சித்த சுகிருதம்னா தயாராக இருக்கக்கூடிய நன்மை. அது கண்ணபிரான் ஆகிய நன்மையை தெரிவிக்கிறார்கள். அப்ப என்ன நினைக்கிறார்கள்? உண்மையாக நன்மையின் இலக்கணம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னா அந்த கண்ணபிரான் தங்கள் ஆயர் குலத்திலே வந்து பிறந்ததைத்தான் இந்த சித்த சுகிருதத்துக்கு அடையாளமாக காட்டுகிறார்கள். அதுதான் குறையில்லாத நன்மை என்று தெரிவிக்கிறார்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னை இந்த குலத்துல பெருகிறதுக்கு தக்க புண்ணியத்தை நாங்கள் உடையவர்களாயிருக்கோம். கண்ணனை பெருமானே அதை தெரிஞ்சுக்கோ என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல தெரியும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்புறம் அதை வாழ்த்தி பாட ஆரம்பிச்சார்கள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. உனக்கு ஒரு குறை இருந்தா தானே எங்களுக்கு குறை இருக்க போறது. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டாரு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தானா என்னன்னா எம்பெருமான் எப்படி இருக்கானவன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, நித்திய சூரிகள் எல்லாம் அவன் பக்கத்துல இருக்கார். ஆனந்தன், கருடன், விஸ்வக்ஷேன் போன்றவர்கள்லாம் நித்திய சூரிகள் புடைசூழ இருக்கிறார்கள். முக்தாத்மாக்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய திருவோலக்கமா இருக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றான், எப்படி அமருமான் எழுதியிருக்கான், அவாப்த சமஸ்த காமன். அவாப்த சமஸ்த காமன்னா ஒருத்தர் கொடுத்தவர்கள் இன்னும் வேண்டாம், எல்லாம் நிரம்ப பெற்றவராக இருக்கக்கூடியவர்கள். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பழமோ பாதாம் பருப்போ பாதாம் அல்வாவோ எதுவும் அவருக்கு நம்ம கொடுத்து ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. அவன் விரும்புவது எல்லாம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அந்த பத்திரத்தை கொடுக்குறான், ஒரு இலையை கொடுக்குறான், புஷ்பத்தை கொடுக்குறான், தண்ணீரை கொடுக்குறான், பலத்தை கொடுக்குறான். அதை தான் அவன் எதிர்பார்க்க. அது எப்படி கொடுக்குறான்? அது கொடுக்கறது கூட எதிர்பார்க்கல. அதை கொடுக்கவனுடைய மனசுல பக்தி எப்படி இருக்குன்றதான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவாப்த சமஸ்த காமனாய் விளங்குகிறான். குறை ஒன்றும் இல்லாத உனக்கு குறையத்தான் தானே எங்களுக்கு இருக்கும். நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்தாய், இடைச்சேரியிலே நீ வந்து பிறந்தாய். பசுமைக்கிறாள் திவத்திலும் பசி நிறைமே புவத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவே. நம்மளோட பாடுகிறார், திவத்திலும் பசு நிறை மேப்புவத்தி. கிருஷ்ணாவதாரம் பண்ணி இங்கெல்லாம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டான். தன்னடி சொல்லி பரமபதத்துக்கு போயிட்டான். போய் சேர்ந்துட்டான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. ஒரு நாள் அப்படியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை மூடிட்டு யோசனை பண்றான். கிருஷ்ணாவதாரம் பண்ண போது என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம். திடீர்னு அந்த மாடு மேய்ச்சதெல்லாம் அந்த கண்ணுமே திணை துகந்த காளா என்னும். அப்ப ஏதோ ஒரு பசு எதை கொடுக்க போறோம், அப்படின்னு பசு மேய்க்கிறது. பக்கத்துல இருக்க நாய் சேர்லாம் வந்து என்னாச்சு கண்ணா, என்னாச்சு கண்ணா. ஐயோ, கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் என்னை விட்டு போவே இல்லை, கிருஷ்ணாவதார ஞாபகம் என்னை விட்டு போகவே இல்லை என்று சொல்லும்படியாய் நீ உகந்து வந்து பண்ணதாச்சே, பரவதம் போனாலும் விடாது. ஸோ பண்ணக்கூடிய தொழில் ஒன்று ஒன்றுதான் மாடு மேய்க்கிறது தான். அனுமே திணிதுகந்த காளாய். நீ இந்த ஆய்குலத்திலே வந்து பிறந்தது குறைவாளரான எங்களை நிறைவான் இன்னிவாயர் குலத்தை விடுய தோன்னிய கருமாணிக்க சுடர். இந்த ஆயர் குலத்துல வந்து இருட்டுல மூழ்கி இருந்ததே, அதை வீடுய தோன்னிய அதெல்லாம் உத்தரணம் பண்ண இந்த பூமியில தாழ்ந்து போயிருந்த மன்னரா இருக்கக்கூடிய எங்களெல்லாம் அப்படியே வந்து பெரியவர்களை ஆக்கணும் என்றதுக்காக வந்தார்கள். குறையொன்னும் இல்லாத கோவிந்தா. குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். குறையில்லாத கோவிந்தா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வர் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதிடன் மனமே. உயர்வர எவ்வளவு குணங்கள், கல்யாண குணங்கள் அனைத்தும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவன் துயரரு சுடரடி. அப்படிதான் அண்மையை பண்ணணுமா? பெரியவர்கள் பூர்வாச்சாரிய காட்டுறதுன்னா உயர்வர உயர்நலம் உடையவன்
நிறைய எண்ணில் பல்குணங்கள், அனந்தமான கல்யாண குணங்கள் உடையவன். அவன் மயர்வர மதிநலம் அருளினன். ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தி ரூபா பண்ண ஞானம், தெளிந்த ஞானத்தை, பக்தியோடு இருக்கக்கூடிய ஞானத்தை வழங்கியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனா இருக்கணும். அதாவது என்ன சொல்லுது? உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னா திருக்குணங்களிலே குறை இல்லாதவன். குறையில்லாத கோவிந்தா, குறை ஒன்றில்லாத கோவிந்தா. அடுத்து சொல்ற குறை ஒன்றில்லாத கோவிந்தா. 3 விதமா அன்மையப்பட. குறை ஒன்றும் இல்லாதன்றத குறை ஒன்றில்லாத, குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் சொல்லி 3 விஷயங்களை காட்டுறோம். முதல்ல சொன்ன காட்டுது குறையில்லாத கோவிந்தன்னா திருக்குணங்களிலே குறையில்லாதவன், அனந்த கல்யாண சமஸ்தகன் அப்படின்னு சொல்ல முடியாது. அனந்த சமஸ்த கல்யாணம் குணோததி என்று தெரிவிக்கிறார். எல்லா குணங்களுக்கும் ஒரு கடல் போலே விளங்கக்கூடியவர் என்று தெரிவிக்கிற ஆளவன் தான். அடுத்து தெரிவிக்கிறார், ஒங்கோதம் குறை ஒன்றில்லாத கோவிந்தா, ஒங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும். விபூதிநாதன் இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த நிலம், அது மேலெழுப்படைய விண்ணாடு, ரெண்டுத்தையும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். அதனால என்ன? ஐஸ்வர்யத்தை குறைவிட நிறைய சொத்து நிறைந்தவனா இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். குறை ஒன்றில்லாத கோவிந்தா, அதாவது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா மெனின்ன கேட்டருளாய், அடியேன் செய்யும் விண்ணப்பமே உயிரளிப்பான். திருவதாரங்களை கொலையே கிடையாது, திருவதாரங்கள்ல குறையே கிடையாது. மீனோடாமை கேழலரி குரலாய், முன்னி விராமனாய் பின்ன விராமனாய் தானாய் கற்கியுமானான் சொல்ல முடியாது. எவ்வளவு அவதாரங்கள், 10 அவதாரங்கள் நம்ம கணக்கு பண்ணிருக்கோம் தானே. 10 அவதாரங்கள், அவதாரங்கள், சகசிர அவதாரங்கள், கோடி அவதாரங்கள் சொல்லலாம். அவ்வளவு அவதாரங்கள் பண்ணவனாய் இருக்கிறார் என்று காட்டுக்கூடிய. அதனால திருவவதாரங்களை குறையில்லாததை தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா அவாப்த சமஸ்தானம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. ஜீவஜன மூலத்துல மாமனிகள் ஒரு சூர்ணிகை செய்ய, பிரபத்தியுபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றுமில்லை, பிரபத்தியுபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒண்ணுமில்லை. பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி உபாயத்துக்கு இக்குற்றங்கள், இந்த குற்றங்கள் ஒண்ணும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தமா? இக்குற்றங்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா இது குற்றம் இல்லை, வேறு குற்றம் உண்டுன்னு சொல்லிக்கிறார்கள். இதுக்கு இக்குற்றம் இல்லை, வேற குற்றம் உண்டுன்ற மாதிரி தான் அர்த்தம் தோற்றுகிறது. அப்போ அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனுக்கும் ஒரு குறை உண்டோ அப்படின்னு கேட்க முடியாது. குறை ஒன்றும் இல்லை, இந்த குற்றம் இல்லை, வேற குற்றம் இருக்கு. அது என்னன்னா அவனுடைய குற்றம், அவனுடைய இது என்னன்னா, அவனுடைய இது என்ன, அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சம்சாரத்துல அவன் இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கானே, ஒரு இடத்துலயும் படுத்துட்டும் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய இந்த திவ்ய ஸ்தலங்கள்லாம் என்ன பண்ணான், இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கிழங்கு போல, அவர் ஒரு மண்ணில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய கிழங்கு எப்படி இருக்கு, அதை அந்த கிழங்கு எடுக்க வேணும்ன்றதான் எத்தனை முயற்சி செய்தாலும் பலிக்காத போச்சு. எவ்வளவோ முயற்சி செய்கிறான் அவனே எவ்வளவு பண்றான், சாஸ்திரங்களை கொடுத்தான், அவனே அவதாரங்கள் செய்தான், அப்படிலாம் பட்டி அவனால ஒண்ணும் பண்ண முடியாது போயிடுச்சு. கண்ணனா பிறந்த காலத்தில் பிறக்கக்கூடிய அவதாரம் பண்றது முன்னாடி சொன்னானா, பாருங்க நான் திரும்பி வரக்கூடிய காலத்துல எவ்வளவு பேர் வரா பாருங்க கூட அப்படின்னு சொன்னான். சரி ரைட் ஆகட்டும், அப்படியே பாப்போம் கண்ணா அப்படின்ட்டான் தேவிகள் எல்லாம். சரின்னு அவதாரம் முடிஞ்சு திரும்பி போறா, பரவத்து கதவையும் மூடல, போய் எட்டி எட்டி பாக்குறான் வெளியில போய், அந்த தேவிகள் எல்லாம் எட்டி எட்டி பாக்குறான். என்னதுக்கு எட்டி போய் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டான். இதுதான் சொன்ன பெரிய பெரிய படம் வரப்போகுதுன்னா, அதான் அவஜானந்தி மாம் மூடாகா, அவஜானந்தி மாம் மூடாகா. நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க, மூடர்கள் என்ன நினைச்சு ஒரு பாட்டு மேய்க்கிறோம்னு நினைச்சு முன்னாடி வரதுக்கு எவனும் தயாரா இல்லை, எல்லாம் கீழே உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த சம்சாரிகள் இந்த உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்களை எப்படி ஒரு கிழங்கை மண்ணில இருந்து பேர்த்து எடுக்க போல எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் நல்ல கதியை கொடுக்கணும் என்று நினைத்தாலும் அவர்கள் அதுக்கு இசையவில்லையே. அப்போ அது பெரிய குறையாக அவனுக்கு இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அதனால என்ன பண்றான், அந்த குறையை போர்க்கிறது என்ன பண்றான், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த திலோகத்திலே திருவவதரிப்பிட்டு அந்த குறையை தீர்த்து கொண்டான்னு காட்டுகிறார்கள். பயனன்னாகிலும் ஆங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். பயனன்னாகிலும், பயன் இல்லைன்னா பரவாயில்ல, வாங்கல்லராகிலும் நல்ல இது இல்லைன்னா பரவாயில்ல, செயல் நன்னாக திருத்தி. ஒரு ஆளை பார்த்து இதுவா பண்ண முடியும், திருத்தி பணி கொள்ளணும், ஒருத்தனை உஜ்ஜீவிக்க விடணும், அவன் எவனா இருந்தா என்ன, அவனை இந்த விசேஷணங்கள் பொருந்தி இருந்தாதான் அவன் பண்ணுவான், அப்படிலாம் இல்லை என்று காட்டும்படியா இருக்கிறது.
நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனு காக்கிய பின். அப்படியே ஒண்ணு சொல்றார், நீ இந்த மண்ணகத்தே திருத்தி, இந்த மண்ணகத்தெல்லாம் என்ன பண்ண, திருமகள் கேள்வனுக்கு நாராயணனுக்கு ஆக்கி வைத்தாரேன்னு தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானாரால் அந்த குறை தீர பெற்றான்னு காட்டு. ஆக குறையொன்னும் இல்லாத, அந்த குறை இருந்தது, அந்த குறை யாரால தீர்ந்ததுன்னா பயனன்னாகிலும் வாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொண்ட நம்மாழ்வாராலே அந்த குறை தீர்ந்தது. நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்காக்கிய பின், ராமானுஜராலே அந்த குறை தீர்ந்தது. உடனே இதெல்லாம் கேட்டான் கண்ணான் ஒன்றான். சொல்றான், நீங்கள் உங்களுடைய பேற்றுக்கு உறுப்பாக என்ன குறையில்லாதவன் சொன்னீர்களே, உண்மைதான், உங்களுக்கு பலனுக்காக நீ வந்து புகழ்ந்து பாடிட்டீர்கள். ஆனால் குறை ஒன்றும் இல்லாதார் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் நீங்க மறந்து போயிட்டீங்க. ஒரு விஷயம் மறந்து போயிட்டீங்க. குறை ஒன்றும் இல்லாதவன்னா எப்படிப்பட்டவன், ரொம்ப பெரிய ஆளா தானே இருப்பான். அப்படிப்பட்ட பெரிய ஆள்கிட்ட எல்லா குணங்களும் இருக்குமே. எங்கிட்ட 100 குணம் இருக்கு தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம், சுதந்திரம்னா தான் சுதந்திரமா எதுவும் செய்யக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். யாரும் ஒரு மாமியார் தெரிவிச்சாலும், எங்க மாப்பிள்ளைக்கு எல்லா நல்ல குணமும் உண்டு, 2 குணம் தான் இல்லை அப்படின்னா. என்னதுன்னா, ஒண்ணு அவருக்கு தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாதுன்னா. அதுபோல நீங்க உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, ரொம்ப பெரிய அறப்பெரியவன் நீங்க சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நான் சுதந்திரன். அதனால என்ன அர்த்தம், நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்காகவும் தெரியாது, நான் என்ன பண்ண சுதந்திரம்னு சொல்லக்கூடிய மதில் மேல் பூனை. மதில் மேல இருக்கக்கூடிய பூனை இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. அனுகிரகம் பண்ணாலும் பண்ணும், நிகிரகம் பண்ணாலும் பண்ணும். அது போல இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். சுதந்திரனாக நான் இருக்கேன்னு தெரிவிக்கிறார். அதனால நீங்கள் சொன்னீர்களே குறையொன்னும் இல்லாத கோவிந்தா, அந்த வார்த்தை உங்களுடைய இழவுக்கு காரணமாக போகிறது. என்னுடைய சுதந்திர குணத்தை நான் உங்கள் மேலே பாய்த்தினால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? என்ன சுதந்திர குணத்துக்கு இதுக்கு இலக்கானியர்கள் நானா? உங்களை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இந்த பேற்றை கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரிவிக்கிறான். அது பேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் இங்க என்ன பண்ணுவேன், உந்தன்னோடு ரவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அது சொல்றாரு. அதோட சொல்லுவியா, சுதந்திரம் நானே உங்களுக்கு பேர் கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லுவியா? நமக்கு உனக்கு அப்படிதான் உறவு முறை இருக்கு. உந்தன்னோடு ரவேல் நமக்கு, உனக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு ஒழிக்க ஒழியாது. யாருக்கிட்ட சொல்லணும் இதெல்லாம்? எம்பெருமானே கண்ணா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நீ சொல்றியே உனக்கு பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே, நான் சுதந்திரனால பேர் கொடுக்க மாட்டேன்னு, இந்த வார்த்தை யாருக்கிட்ட சொல்லணும்? உன்னிடத்துல உதாசீனர்களாய் இருக்க வேண்டும், அவர்கிட்ட சொல்லணும். தொடர்படி ஆழ்வார் நேற்று கூட சொன்னோம். தொடர்படி ஆழ்வார் எப்படி இந்த கூடாரை வெல்லும் சீர்ல உதாசீனராய் இருந்தார். உதாசீனர் இருந்த யாரும் ஒரு தாசியை பார்க்கணும்னு சன்னதிக்குள்ள போனார். உதரே என்ன சொல்லி புந்தியில் புகந்து நண்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கன். அப்படியே போய் அவன் புத்தியிலே புகுந்து தன்னுடைய அழகாலே அவனை ஆட்கொண்டார். உதாசீனராக உங்ககிட்ட உதாசீனராய் இருக்கோன்னே நீ ஆட்கொள்ளக்கூடியவனா, கூடாரை வெல்லும் சீர் என்று சொல்லும்படியா இருக்கிறாய். எங்க கிட்ட இவ்வளவு உறவு முறைகளை வைத்துக் கொண்டு நீ சொல்ற உங்களுக்கு நான் சுதந்திரம் பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். நமக்கு உனக்கு இருக்கக்கூடிய உறவு மறந்து போயிட்டான். அவனுக்கு எப்படி போல இருக்கக்கூடிய என்ன மறந்து போயிட்டான் அவனுக்கு. எங்களை உறவினர் பக்கத்துலயும் உனக்கு சுவாதந்திரியம் அந்த சுவாதந்திரியம் சொல்லக்கூடிய குணம் ஜீவித்து இருக்குமா? சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. எல்லாரும் நீ நான் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமே நமதன்வயானாம். நம்மாழ்வாரை பார்த்து பாடுற ஆள் வந்தார். அதே போல நம்மாழ்வாரே பாடுறா, சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் எல்லாரும் நீதான் நமக்கு என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட உறவினர் பக்கத்துல நீ சுவாதந்திரியத்தை எடுத்து காட்டுதா? அந்த சுவாதந்திரியம் உறவினர்கிட்டே நீ அப்படியே நீ உனக்கு ஜீவித்து இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். என்ன உடனே என்ன பெரிய பிரமாதம், இந்த உறவை கொண்டா நீங்கள் இப்படிதான் சொல்றீங்க, இது இப்படி எப்படி இருக்கும்? இந்த உறவெல்லாம் எத்தனை நாள் இருக்கும்? இந்த உறவெல்லாம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நீர்க்குடம், ஒரு நீர்க்குடத்தை உடைத்தால் கழியவல்ல உறவு இது. ஒரு நீர்க்குடத்தை உடைத்தால் கழியவல்ல. ஒரு நீர்க்குடத்தை உடைக்கிறதுனா அந்த காலத்துல என்னன்னா கடப்பிரகாரம்னு ஒரு சாங்கியம் உண்டு. அது என்ன அப்படின்னா, யாருடைய உறவு வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒரு வாத்தியாரை கூப்பிட வேண்டியது. அது ஏதோ ஒரு சாங்கியங்கள்லாம் பண்ணுவார். அப்புறம் ஒரு ஜலத்துல ஒரு குடத்தை வச்சு அதை போட்டு உடைச்சிட்டான்னா அவருக்கு நமக்கு உறவே கிடையாது. கடப்பிரகாரம் பெறும். அதை பண்ணிட்டான்னா நமக்கு அவருக்கு எதுவும் உறவு கிடையாது. அதுக்கப்புறம் எந்த விதமான அவர் வீட்டுல நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் நமக்கு எதுவும் அந்த விருத்தியோ க்ஷயமோ எந்த விதமான தீட்டு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உறவு தான் நமக்கு. ஒரு குடத்தை, ஒரு நீர்க்குடத்தை உடைத்தால் அழியக்கூடிய உறவா இருக்கிறது இன்னும் உறவு வருவன்றீங்களா? முந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது.
இதான் கண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, ஒரு நீர்க்குடம் உடைச்சா உழையக்கூடிய உழையவா, உனக்கு நமக்கு எவ்வளவு உறவு இருக்கு, நவவித சம்பந்தம், 9 விதமான உறவுகள் நமக்கு உனக்கு இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உறவு யாராலையும் ஒருவராலும் ஒழிக்க ஒண்ணாதபடி இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு குணியை விட்டு குணம் பிரியாதா போலே, ஒரு குணின்னு சொல்லக்கூடிய, நேற்று கூட சொன்ன ஒரு வஸ்திரம் இருக்கு, வெள்ளை வஸ்திரம் இருக்கு, நேற்றுக்கு ஒரு 2 மணி முன்னாடி அபிரதட்சித்த விசேஷம்னு சொன்ன, அபிரதட்சித்த விசேஷம்னா எம்பெருமானை விட்டு பிரியாத இருக்கக்கூடியது. இந்த சேதனங்கள் சொல்லக்கூடிய அப்படின்னா சரீர ஆத்மபாவம் என்று சொல்லும்படியாய் அவன் ஆத்மாவா இருக்கிறான். இந்த நம்மளை போல இருக்கிறவங்க அவனுக்கு சரீரமாய் இருக்கிறோம். எப்படி இந்த துணி ஒரு வேட்டி கட்டின்னு இருக்காங்க, அந்த வேட்டி கட்டின்னு இருக்க வேட்டி இருக்கக்கூடிய வெண்மைன்ற குணம் போயிடுமா அப்படின்னு கேட்டா போகாது. அபிரதட்சித்த விசேஷம் அப்படி ஒழிச்சிட முடியுமா? எங்களெல்லாம் ஒழிச்சிட முடியுமா? உங்கள்கிட்ட ஒருவராலும் ஒழிக்க முடியாது. குணியை எப்படி, குணியை விட்டு ஒரு மனுஷனை விட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பிரிஞ்சு போகுமா? பிரிந்து போகாத முறை என்னையும் முடிக்க முடியாது. இன்றாக நாளையே ஆக இனி சிறிது நின்னாக நன்றாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய். திருமணி பரவா, நன்றாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய். ஒன்னும் நான் இல்லை, திருமணி உன்ன நீ இல்லாத நான் இல்லை பெருமானே. நாராயணனே ரொம்ப நன்னா இருக்கேன்னு கேட்டான். நாராயணனே நீ என்னை அன்னி இல்லை, நான் இல்லைன்னா நீ எங்க இருக்க போற? நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா ரெண்டும் இருக்கு, சேர்ந்துருந்தாதான் தத்துவம். சேராத இருந்தா தத்துவமா கிடையாது, அது இருப்பே கிடையாது. உனக்கும் சத்து கிடையாது, எனக்கும் சத்து கிடையாது. நன்றாக நான் இல்லை பிதாச்ச ரட்சகசேஷி பர்த்தாக்ஞேயோ ரமாபதி ஸ்வாம்யாதாரோ மமாத்மாச்ச கோக்தாச்ச ஹத்யம் அனூதிதா. 9 விதமான சம்பந்தம் இல்லை. பிதா ரட்சகா சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதி சுவாமி ஆதார மாத்மாச்ச கோக்தாச்ச ஆத்யம் அனூதிதா. 9 விதமான உறவுகள் இருக்கு. நான் தந்தையாக இருக்கிறேன், ரட்சகனாக இருக்கிறேன், சேஷியாக இருக்கிறேன், பர்த்தாவாக இருக்கிறேன், பர்த்தியாக கூட மனைவியாக இருக்கிறேன். ஒன்னொன்னுக்கு அது கேட்ட மாதிரி. அவன் இது பிதாவா இருந்தால் நான் புத்திரனாக இருக்கிறேன், அவன் பர்த்தாவாக இருந்தால் நான் பாரியை மனைவியாக இருக்கிறேன், அவன் ரட்சகனா காக்கவனாக இருந்தால் நான் காக்கப்படுபவனாக இருக்கிறேன். அது மாதிரி 9 விதமான உறவு நமக்கு இதுல இருக்கு. ஒரு உறவு இருந்தால் ஒழிச்சுடலாம். 9 விதமான உறவு நமக்குள்ள இருக்கே, அதை எப்படி ஒழிச்சிடுவேன்? உதன்னோதரவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. ஒன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது, உன் பந்துக்களாலையும் ஒழிக்க முடியாது, என் பந்துக்களாலையும். ஊரெல்லாம் சேர்ந்து சங்கேதமாக வந்து ஒழித்தாலும் ஒழிக்க முடியாத உறவு என்னன்னா இங்கொழிக்க ஒழியாது. உடனே கண்ணன் பார்த்தான், இவங்க என்ன சொன்னாலும், நம்ம எந்த பதில் சொன்னாலும் இவங்க குறுக்கில் வந்து விடுறாளே, அதனால வேற ஏதாவது குற்றத்தை எடுத்து வர்ற தலையில போடுவோம்னு நினைக்கிறேன். கண்ணன் போவாங்க, நீங்கள் இப்பதானே இன்னும் உங்களெல்லாம் பெரிய ஒரு ஆட்சிமார்களா நினைச்சுக்கிறீங்க. ஏன்னா இப்ப கோவிந்தன் இப்பதானே கூப்பிடுறீர்கள், இப்போதானே என்ன ஒரு கோவிந்தன் சொல்லி உறவெல்லாம் கொண்டாடுகிறீர்களே. முன்னாடிலாம் எப்படி கூட்டீர்கள்? முன்னாடி எப்படி கூட்டீர்கள்? நாராயணனே நமக்கே வரை தருவான். நாராயணன் நாராயணன் நீங்களே எங்கேயோ பரமத்திற்கூடிய நாராயணன், எங்கேயோ ஒன்று கண்ணே தெரியாத நாராயணன் சொன்னீர்களே. இப்ப இன்னும் கோவிந்தன் கோவிந்தன் பசுமைக்கிறோம் கோவிந்தன் என்கிட்ட உறவு கொண்டாடுகள். என்னங்க அர்த்தம்? உங்களுக்காக வேணும்னா கூடி வச்சுக்கிறது, வாண்டானா இது பண்ணு, அப்புறம் உறவு ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. நீங்களே உறவு விட்டு தானே வந்தீங்க. முதல்ல சொல்ல நாராயணன் குற்றப்பாட்டில் உனக்கு எனக்கு என்ன உறவு இருந்தது அப்படின்னு அங்கேயோ பரவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் நீங்க சொன்னீங்க. சமயத்தை தக்கபடி பேசுகிறீர்களே காட்டுகிறான். உடனே அவர்கள் புரிஞ்சிடும். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் பண்ண தப்பு உணர்ந்தே, அது ஒரு கட்டளையாச்சு. 6 கட்டளை இல்லை. அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே சீரி அருளாதே. ஆட்சிகள்லாம் சொல்றாங்க, அண்ணா நீ எப்படி இருக்க? ரொம்ப சுலபன். பத்துடை அடியவர் கேளியவன், ரொம்ப சுலபன் நீ. பிறர்களுக்கு அறிய வித்தகன், அது மட்டும் இல்ல, எப்படி இருக்காய் நீ? பாலோட முதன்னா எவ்வளவு போக்கியமா இருக்கிறாய், சுசீலனாய் இருக்கிறாய், பச்சனாய் இருக்கிறாய், குற்றங்கள் எவ்வளவு செய்தாலும் பொறுக்கக்கூடியவனாய் இருக்கிறாய். அது மட்டும் இல்லை, எங்களுடைய 1000 குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை எங்களுடைய சஜாத்தியனாய் பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட ஒண்ணு நாங்கள் என்ன நினைச்சோம்? ஒரு பிரேமத்தாலே, ஒரு அன்பினால என்ன சொன்னோம்? நாராயணன்னு சொல்லிட்டோம்னு அவசரம் பச்சாரப்பட்டோம். அங்க எப்படி சொல்லியிருக்கணும்னா, பெரும்பேர்கள் இருக்கான். என்ன பேர்னா பெரும் கோபாலன்னு உனக்கு பேர் இருக்கு, கோவிந்தன் பெரும் பேர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே நாராயணன் என்ற சிறு பேராலே உன்னை அழைத்தோமே. நாராயணன் என்ற சிறு பேர் அழைத்தோமே, அந்த குற்றத்தை பொறுத்தல் வேணும். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. நாராயணன் பேர் அவ்வளவு பெரிய சிறிய பேரா? நாராயணன் பேர் என்னன்னா எல்லா சப்தங்களும் அந்த நாராயணன், அதாவது இப்ப எந்த பேர் சொன்னாலும் அது என்ன ஆகுன்னா
யாருடைய பேர் எடுத்தாலும் அது எங்க போய் கடைசியில் நிற்கும் அப்படின்னா அந்த எம்பெருமான் தரத்துல அவனை தான் காட்டக்கூடியதா இருக்கும். அது வந்து அபரியவசான விருத்தின்னு ஒரு நியாயம் சொல்கிறார்கள். அது போல ஆனால் நாராயணன்ற பேர் எங்க போய் நிற்கும்னா அந்த நாராயணன் தரத்துல தான் இருக்கும். மீது யாருக்கும் போய் நிற்காது, மீது எந்த தேவதைகளுக்கும் போய் நிற்காது, எந்த மனிதனுக்கும் போய் நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு பெயருடையதான் இருக்காங்க. அவ்வளவு பெரிய பேர். நாரங்களை அயனமாக உடையவன், நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் வந்து தெரிவிக்கிறார்கள். அது அர்த்தத்தை பரிஷ்டா அது பண்ண விற்பத்தி காட்டக்கூடிய காலத்துல நாரங்கள்னு சொல்லக்கூடிய நித்திய வஸ்துக்கள், அழியாத பொருள்கள் எல்லாத்துக்கும் அயனமாக அதை இருப்பிடமாக கொண்டவன், அதிலே தான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்லாம் காட்டுகிறார்கள். அப்போ வந்து காட்டக்கூடிய விஷயம் நாராயணன் ரொம்ப பெரிய பேர். ஆனால் இவ்விடத்துல சொல்றார் கண்ணன் பெருமான் உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாமம் எது அப்படின்னு கேட்டா கோவிந்தா. கோவிந்தன்ற நாமத்தை தான் ஏத்துக்கிறான். எப்போ எதனால சீக்கிரம் வந்ததுன்னு கேட்கறான். எதனால சீக்கிரம் வந்தது? அதை வந்து நேற்று வரைக்கும் அவன் வந்து இளவரசனா இருந்தான், இன்னைக்கு ராஜாவாயிட்டான். இளவரசே வாருங்கள் அப்படின்னு கூட எடுத்துருக்கணும் அவனுக்கு. ஏய் நேற்று வரைக்கும் தான் நான் இளவரசன், இன்னைக்கு ராஜாவாயிட்டேன் நான் அப்படின்னு சொல்றான் இல்லையோ. அது போலதான் அவனுக்கு கோபம் கொடுத்து கண்டுப்பான். சீரி அருளாதே. அதாவது சீற்றம்னு ஒண்ணு இருக்கும். சீற்றம்னா கோபம், அருள்னா வந்து ரொம்ப சௌஜன்யமா ரொம்ப குளிர்ச்சியா இருக்க முடியும். சீரி அருளாதே ரெண்டுத்தையுமா காட்ட முடியும் ஒரே சமயத்துல. இப்படி காட்டினான் நரசிம்ம நம்பெருமான். நரசிம்ம பகவான் பிறந்த காலத்திலே வந்து இருபத்தாரம் பண்ண காலத்திலே சீற்றத்தோன் அருள் பெத்தவன் அடிக்கீழ் புகனின்ன செங்கண்மால். ஒரு பக்கம் இரண்யனை பாக்குறான், அப்படியே வந்து கண்ணில் அப்படியே கோபம் ரௌத்திரம் அப்படியே கொப்பளிக்கிறது. இன்னொரு பக்கம் பிரகலாத பார்க்க சீற்றத்தோடு அருள் பெத்தவன் அடிக்கீழே அமர்ந்த சீரி அருளாதே. பரஸ்பர விருத்தமா இருக்கிறது. ஆனா அது அப்படி உடையவனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு காட்டுகிறார்கள். இந்த பாருங்க, இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த ஆட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? அர்ஜுனனோட இதே நிலைமையில பாருங்க. அர்ஜுனன் என்ன பண்றான்? விஸ்வரூபத்தை பார்க்கிறான். எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டே வரான். தன்னுடைய விபூதி எல்லாம் காட்டுறான், ஐஸ்வர்யங்கள்லாம் காட்ட உடனே அவன் கேட்கறான், ஒரு திவ்யம் ததாது தே சக்ஷுன்னு சொல்லும்படியாக ஒரு திவ்யமான பார்வையை அவனுக்கு கொடுக்குறான். ஞான கண்ணை கொடுக்கிறான் அர்ஜுனனுக்கு. அப்ப பார்க்கிறான், அவன் பார்க்க சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஏ கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகேதி அஜனதா மகிமானம் தவ தத் சமாயே த்வாமஹம் அப்ரமேயம். சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஏ கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகேதி. சொன்னானா அர்ஜுனன் பார்த்துட்டு சொன்னானா, ஐயோ அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நாமங்கள் நாராயணன்லாம் உனக்கு பெரிய பேரா இருக்கிறது என்ன? நாராயணன் சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் தாங்கினார்கள். இதான் சாட்சாத் நாராயணன் இருக்கக்கூடியவன். எப்படி கூட்டான்? ஏ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டான். ஏ மாதவா ஏ யாதவா ஏ சகேதி நன்மான்னு கூட்டான். அப்படி மட்டும் அப்படி சிறிய நாமங்கள்லாம் இட்டு அழித்தேனேன்னு தெரிவிக்கிறாங்க. உனக்கு பெருமை தெரியாம நான் சொல்லிட்டேன், என்னோட குற்றங்களை எல்லாம் மன்னின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சீரி அருளாதே. அர்ஜுனன் என்ன பண்றான்? அர்ஜுனன் வந்து தன் காலில் விழுன்னு சொல்றான் எம்பெருமான். இவ தேரோட்டி இவன் காலில் போய் விழறதான்னு கேட்கறான், நினைச்சுக்கிறான். அப்ப என்ன அந்த இடத்துல தன்னுடைய பரத்துவத்தை காட்ட வேண்டும், அவருடைய விஸ்வரூபத்தை காட்டுறான் அவர்களுக்கு. இந்த இடத்துல என்ன பண்றான்? இவர்கள் சொல்றான், இவர்கள் நான் பெரியவன் இவர்களெல்லாம் நினைச்சுக்கிறார்கள். இல்ல, நான் பெரியவன் இல்ல, அடியவர்களுக்கு ஆட்பட்டவன். அதனால என்ன சொல்றான்? கோவிந்தா. கோவிந்தான் தான் நான் உகந்த பேரு, அதைத்தானே நீங்க சொல்லி கூப்பிடணும்னு சொல்லும்படியாய் கோவிந்தா. நாராயண நாமத்தை இட்டு வந்து நாராயண நாமத்தை சிறு பேர்னு சொல்லலாமான்னு கேட்கறான். ஏன் அப்படின்னா சிறு பேர்னு சொல்லலாம்னா அவன் விரும்பக்கூடியது எதுவா இருக்குது? இந்த கோவர்தனத்தை எல்லாம் பிடித்த கொன்றை குடையாக பிடித்து இவர்களெல்லாம் காப்பாத்தினானே. அதுக்கு பிறகு என்ன பண்றான்? இந்திரன் அவ்விடத்துல திரும்பி வந்து தன்னுடைய கோபங்கள் எல்லாம் தனிந்து வந்து இந்த எம்பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் காம்பிந்ததி கோவிந்தா வந்து உற்பத்தி சொல்லுகிறார்கள். அதுக்கு அது அர்த்தம் சொல்லுகிறார். அந்த கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வந்து எப்படி வந்ததுன்ற காட்டக்கூடிய காலத்துல என்னன்னா அந்த பசுக்களை உடையவன்ற அர்த்தம். அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த பிரகரணத்துக்கு சேர இருக்கக்கூடிய அர்த்தம் பசுக்களை உடையவனாக இருக்கக்கூடியவன். அப்படி என்ன பண்றான்? அந்த கோவிந்த பட்டாபிஷேகம், இந்த பசுக்களை உடையவனாக இருக்கக்கூடியவன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட பசுக்களை உடையவன்றது அந்த பேரை உகந்து ஏற்றுக்கொண்டான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவனை போய் நாராயணன், மாதவன், கேசவன், நாராயணன் மூர்த்தி எல்லாம் பாடினா அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு கோபம் தானே வரும். அப்படிதான் கோபம் வந்து அதுக்கு மேல சிறு பேரனைத்தனவும் சீரி அறியாதே. சீரி அருளாதே எதுக்கு உங்களுக்கு பொறுத்துக்கணும்? நீங்க சொல்றதெல்லாம் சீரி அருளாதே. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறேன். அறியாத பிள்ளைகளும் அன்பினால், நாங்களா சிறு பிள்ளைகள், அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேரனைத்தனவும் சீரி அருளாதே. அறியாத பிள்ளைகள் என்னன்னா, அறியாத பிள்ளைகள்னா என்ன? அறிவின்மை. அறியாதன்னு அறிவின்மை. பிள்ளைகள் அப்படின்னா பேதமை, சின்ன குழந்தைகளா இருக்கு, பிள்ளைமையா இருக்கக்கூடாது. அன்பினால் அன்புடைமை எதனால நாங்க சொன்னோம் தெரியுமா?
நாங்களெல்லாம் என்ன சொன்னோம்? அறியாதவர்கள், அறியாமையினால் மூழ்கி கிடக்கக்கூடிய, அதனால சொன்னோம். பிள்ளைகள், பேதையர்கள், சின்ன குழந்தைகள், சிறு பருவத்தினர், அதனால சொன்னோம். அன்பினால் உந்தரத்துல அன்பும் இருக்கு, அதனால சொல்றேன். யாரும் சொல்றான், அதை போய் இது பண்ணலாமா? அந்த குத்தங்களை எல்லாம் மருந்து நீ பொறுக்க வேண்டாமா? பத்தரு பித்தரு சொல்லித்தும் பேதையரு சொல்லித்தும் பத்தரு சொல்லித்தும் பன்னப்பெருகவோ. கம்பராமாயணம் சொல்றாரு கம்பர். பித்தரு சொல்லித்தும், பித்தர்னா ஒரு மனம் கலங்கி போயிருக்க, ஒரு சித்தம் கலங்கி இருக்கக்கூடிய. பேதையரு சொல்லித்தும், வேதமெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய. சொல்லித்தும் பத்தரு சொல்லி, பக்தர் சொன்னது பன்னப்பெருகவோ, அதெல்லாம் பெரியதுவா. ஒருத்தர் ஒரு தசையில சொல்லுவார்கள். பித்தர் சொல்றவங்க அவன் ஏதோ ஒரு திசையில சொன்னான், பேதையர் சொன்னது ஒரு திசையில் சொன்னான், பக்தர்கள் சொல்ல பக்தியினாலே சொல்கிறார், அன்புடைமையாலே சொல்லுகிறார். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அழைத்தனா பன்மையில சொல்றார். ஒரு தடவையா சொல்லிருக்கேன், நாராயணன் ஒரு தடவையா சொல்லிருக்கீங்க. நாராயணனே நமக்கே பறை தருவான், நாற்ற துழாய் முடி நாராயணன். நாராயணன் மூர்த்தி கேசவனை எல்லாத்தையும் எடுத்து, திருமாவளம் மொத்தத்தையும் எடுத்து எங்கெங்க நாராயணன் தேடி எடுத்துட்டார் போல. எல்லாரும் சொன்னார் நாராயணன் மூர்த்தி. இதுதான் பல காலம் சொல்லி அழைத்தீர்களே. உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அது மட்டும் இல்ல, உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். உந்தன்னைங்கிறான். உன் தன்னைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது என்ன, அந்த உண்மை ஒண்ணு இருக்கு. அது கருத்து என்னன்னு கேட்கறாங்க. ஐயோ, ஒன்னை மட்டும் நான் சொல்றேன், ஒன்னை மட்டுமா நான் சொல்றேன். நாராயணன் கூட்டம் எங்களுக்குள்ள எப்படி பேசக்கூடிய காலத்தை, பேய் பெண்ணே எழுந்திராய், மங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய். நாங்க எங்களுக்கு பரஸ்பரம் எங்களை எழுப்பக்கூடிய காலத்துல, நாணாதாய் வெக்கமில்லாதவளே, நாக்கு பெரிதாய் இருக்கக்கூடியவளே, உன் மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ. உன் பொண்ணு ஊமையா செவிடா? நம்ம சொல்றது காதலே விடாது அவளுக்கு. எப்படி எல்லாம் கேட்டிருக்கோம் நாங்கள். பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே, பண்டே உன் வாயறுதும் பண்டே உன் வாயறுதும் வல்லையுன் கட்டுரைகள். உன்னுடைய கடின மொழிகள் நாங்கள் எழுதுவோம். ரொம்ப நாளா தெரியும் எங்களுக்கு உன்னுடைய வாய் இந்த அரக்கோணம் வரைக்கும் போறதுன்றது சொல்லும்படியாய். அவர் ஒருத்தரே பரஸ்பரம் இந்த மாதிரி பேசுவோம். முதல்ல என்ன சொன்னா, அந்த வையத்து வாழ்வீர்கள் சொல்லக்கூடிய காலத்திலே சங்கல்பம் பண்ணக்கூடிய, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்தோம் தீ குரலை சென்னோதோம். தீக்குறள்னா என்ன? அடுத்தவரை பத்தி நிந்தையாக பேச மாட்டோம், நிந்தையாக பேச மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்கள் அவர்கள்? பேசிட்டாலே பேய் பண்ணுன்னு சொன்னா, நாங்க நானாதாய் நாவுடையாய் எவ்வளவு வார்த்தைகள் பேசுறேன்னா, அதுக்கும் சேர்த்து நீ எங்களை மன்னிக்கிறது சொல்ல ஒரே சமயத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சு. உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும், உன்னை அழைத்தோம், எங்க கூட இருக்கிற தோழிகளையும் அழைத்தோம், எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு அழைத்தோம் கேட்கிறோம். அழைத்தனவும் சீறி அருளாதே. உடனே கண்ணன் தெரிவிக்கிறான், நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க உந்தன்னோட உரையல் நமக்கு இங்கொழிக்கு ஒழியாது. உறவு இருந்தாலும் பரவாயில்ல, குற்றத்தை பொறுக்கணும் அப்படின்னா இந்த பலனை பேர் உங்களுக்கு பேர் வேணும்னு கேட்குறீங்களே, அந்த பேரை அனுபவிக்க இது பண்றதுக்கு ஏதாவது நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்று கேட்கிறாங்க. வியாஜ மாத்திரம் ஒரு ஊரை ஏமாத்துறதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னு கேட்க. இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நாட்டை இவர்கள் என்ன செய்தார்கள்னு என்ற நாட்டார் அறியும் முறைகள். அவனுக்கு ஒரு பலனை கொடுக்குறேன், மோட்சத்தை கொடுக்குறேன்னா இன்னது செய்தார்கள் அப்படிங்கிற அந்த பலனை கொடுக்குறேன்னு இருக்கணுமே அப்படின்ற செயல் வேண்டாமோ ஆய்ச்சியோட சொன்னாங்க. ஐயோ அண்ணா, நீ எப்பேற்பட்டவனா இருக்காய், இந்த உலகத்துக்கெல்லாம் பொங்கோதம் சூழ்ந்த போனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே அழகின்ன எம்பெருமான் என்று சொல்லும்படியாகும். வீட்டிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர்ந்து சொல்லும்படியாயே ஏகபோக சக்கரவர்த்தி சார்வபௌமனாய் இருக்கிறாய். உன்னை நீ ஏதாவது ஒரு காரியம் பண்ணா ஒருத்தர் நீ ஏன் இந்த காரியத்தை பண்ணான்னு கேட்கறதுக்கு தான் இது உண்டோ, யாருக்காவது ஒரு அதிகாரம் உண்டோ? அப்படி போயிருக்கா. இறைவா நீ தாராய், உடனே சொல்றான். வேற யார் நீ தரலன்னு வேற யாரும் கொடுப்பா. இறைவா நீ தாராய் பறை என்று கேட்கிறார்கள். சரி, உடனே கண்ணனகுமான் எப்படி பறையை கொடுக்க போறான்றதை அடுத்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள். ஒரு 10 நிமிஷம் வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு கடைசி நாளா இருக்கு. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய பாசுரத்துல கீழெல்லாம் பறைன்னு தெரிவித்து வந்தார்களே அப்படி சொன்னாரு. அந்த பறைன்னு சொல்லக்கூடியது உண்மையான பொருள் என்ன அப்படின்னு காட்டக்கூடிய பாசுரம் இதுனா இந்த சித்தஞ்சிறுகாலேன்னு சொல்லக்கூடிய 29வது பாசுரம் என்று காட்டுகிறார்கள். நாட்டார் இசைந்தார்கள், கண்ணனுடைய சேரணும்னு இவங்களுக்கு ஆசை. ஆனால் ஒரு காலத்தில் கண்ணன் யவன பருவம் கொஞ்சம் குறும்பனாய் இருக்கிறானே, அந்த பெண்களை எல்லாம் நிலவரைகளிலே போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போ என்ன பண்ணார்கள், ஒரு மழை இல்லாத போச்சு, அந்த சுபிக்ஷத்துக்காக என்ன பண்ணார்கள், நாட்டார் கண்ணனோட சேர்ந்து ஒரு நோன்பு நோற்பதற்காக இசைந்தார்கள். அப்படிப்பட்ட நோன்புன்னு சொல்லக்கூடியது ஒரு வியாஜம் அவர்களுக்கு. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கண்ணனோடு சேருவதற்கு.
ஆனால் அவருடைய உத்தேசமாக இருந்தது என்னன்னா, எம்பெருமான் திருவடிகளிலே பண்ணக்கூடிய தொண்டு, அந்த கைங்கரியம் தான் அவர்களுக்கு உத்தேசமாக இருந்தது. அதை நினைத்துதான் அதுவே அதுவே அவர்கள் அடையக்கூடிய ஒரு லட்சியமாக நினைத்திருந்தார்கள். அதனால இந்த பாசனத்தால் தெரிவிக்கிறது, எதைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோ உனக்கே நாமா செய்வோம். நீ எந்த சமயத்துல உனக்கு நமக்கு பிரிவு இருக்கக்கூடாது என்று சொல்லும்படியாய், மற்ற இனம் காமங்கள் மாற்று, உன்னை தவிர வேற எந்த விஷயங்களும் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசனமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிற்றம் சிறுகாலே என்று சொல்லக்கூடிய பாசனம். சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியேன் போத்தும் பொருள் கேளாய். பெற்றம்மே துண்ணம் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறைகொள்வான் அனகான் கோவிந்தா. எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உதன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாமாட்சிவோம். மத்தை நம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய். சித்தம் சிறுகாலை அருணோதய பொழுது திருமுடியாய், உஷஸ்காலம், பிராத்த காலம், பிராம முகூர்த்தம், சத்வகுணமெல்லாம் தலையெடுக்கக்கூடிய காலமாய் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் விடியற் பொழுதா இருக்கக்கூடியது, நமக்கு சத்வகுணம் தலையெடுத்து நிற்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த காலம் சித்தம் திருகாலை. என்ன பண்ணார்கள், காலை அப்படின்னு சொல்லல, சிறுகாலைன்னு சொல்லல, சித்தம் சிறுகாலைன்னு சொன்னாலே என்னன்னு கேட்கிறாங்க. இந்த கோபிகைகளுடைய பருவத்தை ஆராய்ந்தால், ஆயர் பிந்திரைகளுடைய பருவத்தை ஆராய்ந்தால் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப சிறு பிஞ்சு குழந்தைகளா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி பண்ணாரு, பொழுது விடிஞ்சு 15 நாழிகை ஆனாலும் எழுந்திருக்கிறதுக்கே அவருக்கு சக்தி உள்ள, அந்த குடிலை விட்டு கிளம்ப முடியாத அளவு குளிர் இருந்தது. ஆனால் என்ன பண்ணார்கள், இவர்கள் குருளை ஒரு பொருட்டு, அந்த குளிரை ஒரு பொருட்டாக நினையாமல் என்ன பண்ணார்கள், சிறுகாலையிலே அது என்ன எதுக்காக வந்தார்கள்னா, வந்தது ஆற்றாமையின் கடன், அந்த எம்பெருமானை அடைவதற்கு. பேற்றுக்கு துவரிக்கையும் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும். பேற்றுக்கு துவரிக்கை, பேருக்கு என்ன பண்றாங்க, அவரு எம்பெருமானை அடையக்கூடிய அந்த பயன், பேருன்னு சொன்னே பயன், இந்த பேர் கிடைக்கணும்னு ஒரு பதற்றம் இருக்க வேண்டும். அதான் என்ன பண்ணுவான் எம்பெருமான், கண்டிப்பா நம்ம கொடுக்கலன்னு வேற யாரும் கொடுக்க போறான். தப்பாதென்று துணிந்திருக்கையும். ஆனா இவர்கள் அதனால என்ன பண்ணோம், தப்பாதென்று துணிந்திருந்தால் என்ன பண்ணோம், அவருக்கு வீட்டிலேயே தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்றாரு, அந்த ஒரு கணம், அந்த பேற்றினுடைய அந்த பதற்றத்தினால் என்ன பண்ணாரு, சித்தஞ்சிறுகாலே வந்துட்டார்கள். வரது எவ்வளவு பெரிய குற்றம், ரொம்ப பெரிய குற்றம்ன்றார்கள். எம்பெருமான் மனத்துல அது ரொம்ப பெரிய இதுவா பண்றது. தண்டகாரண்யத்துல எம்பெருமான் ராமன் போன காலத்திலே, வரணத்துக்கு போன காலத்தில் தண்டகாரண்யத்துல ரிஷிகள் எல்லாம் ராமன் போய் அவர்கள் எல்லாம் போய் எல்லாரையும் பர்சனலா எல்லாரையும் பார்த்து சேவிச்சு அவர்களை இது பண்ணிட்டு வரணும், அவர்களை குறைகளை கேட்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் ராமன் வந்திருக்கான்ற செய்தி தெரிஞ்ச உடனே அந்த தண்டகாரத்தில் இருந்த ரிஷிகள் எல்லாம் அவனை நோக்கி வந்தார்கள். உடனே சொல்றான், ராமன் பார்த்தோம், ஐயோ நான் உங்களை பார்க்க வேண்டி இருக்க, நீங்கள் என்னை பார்த்ததை இது எப்பேற்பட்ட இதுவா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று மன்னிப்பு கேட்கிறான் ராமன் என்று தெரிவிக்கிறார்கள். விபீஷணன் வந்த காலத்திலே விபீஷணன் ராவணனை விட்டு ஓடி வந்தான், இங்கு ராமன் திருவடிகளே அடைய வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறான். வந்த காலத்துல என்ன பண்றான், எல்லாம் இந்த சுக்ரீவன், எல்லாம் வானராதிகள் எல்லாரையும், இந்த முதலிகள் எல்லாரையும் துணை பற்றி கொண்டு என்ன பண்றான், ராமணன் கிட்ட போய் சொல்லு, நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், போய் சொல்லுங்கள், சீக்கிரமாக போய் சொல்லுங்க, நிவேதயத என்னுடைய வார்த்தையை போய் சொல்லுங்க, விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணன் இடத்துல வந்திருக்கான்னு சொல்லுங்கோள், என்னுடைய நினைவு மாறுவதற்கு முன்னாலே போய் சொல்லுங்கோள்னு அவன் இடத்துல சொல்றான். அப்புறம் போய் சுக்ரீவன் போய் சொன்னா, பலவிதமான சர்ச்சைகள் அந்த இடத்துல பெரிய விசாரம் நடக்குது, விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு பலவிதமான சர்ச்சைகள் நடக்கிறது. ராமன் எப்பவும் எப்படிப்பட்டவன்னா, ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டான், ஜாஸ்தி அவன் பேசக்கூடிய ஆளே கிடையாது. அந்த சமயத்துல விபீஷணனை அங்கீகாரம் பண்ணக்கூடிய சமயத்துல பேச ஆரம்பிச்சா, அவனும் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சான். ராமன் சுக்ரீவா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவன் இங்க வரணும்னு இல்லை, ஒருத்தனை அங்கீகாரம் பண்ணணும்னா நான் அவன் இடத்துக்கு போய் அங்கீகாரம் பண்ணணும் நியாயமா. ஆனால் என்ன பண்ணிருக்கான், அவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், அதனால அவனை நான் அங்கீகாரம் பண்ணித்தான் ஆனும். இருந்தாலும் உனக்கு தெளிவிக்கிறதுக்காக சில கதைகளை சொல்லுகிறேன்னு ராமன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஒரு காட்டுல ஒரு மனிதன் போறான், அவன் ஒரு புலி துரத்தின்னு வருது. புலி துரத்துன்னு வரிசையா என்ன பண்றான், அவன் தடதடான்னு ஒரு மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல ஏறிட்டான்னா பார்த்தா பெரிய குரங்கு, ஒரு மனித குரங்கு உட்காந்துட்டு, அதை பார்த்த உடனே பயந்து போயிட்டான். ஐயோ இதனால அது புலின்னு இதுகிட்ட மாட்டிட்டோமோன்னு நினைச்சு அந்த குரங்கு பேசுறது. அது சொல்றான், நீ கவலைப்படாத, என் வீடு தேடி வந்த சரணாகதன் நீ, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டான், இந்த புலி எடுத்து நான் உன்னை காப்பாற்றான், நீ இங்கே இருந்துருன்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் இது பண்ணிடுறான். அப்போ என்ன பண்றான், கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருக்கான்.
உடனே கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கு ஒரு சிரம பரிகாரம் பண்ணிக்கணும், அப்படியே அந்த மரத்து மேலே தூக்கி போடுவான். ஆனா புலி கீழே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அதை சொல்றது அந்த இவங்கிட்ட யாருக்கிட்ட அந்த புலி வந்து அந்த குரங்கிட்ட சொல்றது, நம்ம 2 பேரும் காட்டுல இருக்க ஒரே மிருக ஜாதி, அவன் பிடிச்சி கீழே சொல்லிட்டு நான் அதை சாட்டி போடுறேன். அது சொன்னான், என் வீடு தேடி வந்த சரணாகதன், அவனை நான் தள்ள மாட்டேன், அதனால நீ என்ன பண்ற, நீ போயிட்டு வா, அவனை நான் விடமாட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அது குரங்கு தூக்கி போடுறது, குரங்கு தூக்கி போடுறேன். என்ன பண்றான் வந்தது அதே புலி என்ன சொல்றது, எனக்கு பசி, அதனால யாரோ எனக்கு வந்து ஒரு நரமாம்சம் கிடைச்சாங்க, குரங்கு மாம்சம் கிடைச்சாங்க, அந்த குரங்கு பிடிச்சி தள்ளிடுன்றான். உடனே என்ன பண்றான் அந்த மனிதன் கொஞ்சம் கூட யோசனை பண்ணல, பிடிச்சி அந்த குரங்கு பிடிச்சிக்கிற தள்ளிடும். குரங்கு பிடிச்சிக்கிற தள்ள குரங்கு தான் எப்போ மரத்துல விழுந்தா கூட என்ன, அது ஏதோ ஒரு கலையை பிடிச்சி தப்பி மேல வந்து கொடுத்து பயந்தே போனா என்ன பண்ண போறதுன்னு. அப்ப கூட சொல்றேன் அந்த குரங்குன்னு சொல்றதான், நீ பயப்படாத, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என் வீடு தேடி வந்திருக்க, நீ அபயம்னு சொல்லி வந்திருக்கேன், உன்னை நான் விட முடியுமா, உன்னை விட முடியாது. அது போல விபீஷன் இவிடத்தை வந்திருக்கான், என் வீடு தேடி வந்திருக்கான், அவனை நானே போய் அவனை காப்பாற்ற வேண்டியது இருக்க அவன் இவ்விடத்திலே வந்திருக்கான். அது போல எப்படின்னா அந்த விபீஷன் இவ்விடத்தை வந்திருக்கான், அவனை காத்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக்கிறான். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். பொத்தாமரை அடியே, பொன் தாமரை, ஒன்னும் தாமரை சேர்ந்த பொத்தாமரை அடியே. ரொம்ப ரசத்தியா எழுதுறார்கள் வியாக்கியானத்தில். பெண்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா, இந்த போறவர்கள் இந்த 1000 பெண்கள் தானே, அவர்கள் ஒன்று பூ பிடிக்கும், ஒன்று பொண்ணு பிடிக்கும். அதனால 2 இருக்குது, பொண்ணு இருக்கு, தாமரையும் இருக்கு, பூவும் இருக்கு, புஷ்பம் இருக்கு, 2. அதனால உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். அந்த விஷயத்தை இவர்கள் நினைத்து இவ்வளவு காலம் பறைன்னு சொன்னாலும் அந்த விஷயத்தை வெளியிடப் போகிறார்கள். கேட்டறல பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். உன்னை திருடைய ஏற்றத்துக்கு பொருள் என்னன்னு தெரியும், அதை கேட்க வேண்டும். பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். வெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. நீ எப்படிப்பட்ட குலத்திலே வந்து பிறந்தாய், எங்கேன்னு வந்தாய் நீ? யசநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹா நாகபரியங்கமுத்ஸ்ருத்ய ஜாகதோ மதுராம் புரிம். யசநாராயண ஸ்ரீமான், நாராயண ஸ்ரீமான் எங்க பரமபத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணான்? க்ஷீரார்ணவநிகேதனஹா, திருப்பார்கடலை வாசஸ்தனமாக கொண்டான். அங்கிருந்து மதுரா நகரத்துக்கு கண்ணனாக வந்தான். அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான், எங்க வந்து பிறந்தான்? வெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து, இந்த குலத்துல இந்த 1000 குலத்திலே வந்து பிறந்தாயே காட்டுகிறான். குலத்தில் பிறந்து எப்படிப்பட்ட குற்றத்தை வந்து பிறந்தாய் என்று தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல இந்த பெற்றம்மே துண்ணும் குலம். இது எப்படிப்பட்ட குலம்? அறிவொன்னுமில்லாத ஆய்குலம், அறியாதார்க்கு ஆனாயன் ஆகிப்போய். திருமையாட கூட அறியாதார்க்கு ஆனாயன் ஆகிப்போய். அந்த அறியாமையில மூழ்கி இருக்கக்கூடியது. இதுலயே யாருன்னா ரொம்ப சிறந்தவர் யாருன்னா அறியாமைக்கு ஆயர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு இதை வேற எழுதுறார்கள். அதாவது என்ன அப்படின்னா ஒரு கதை வேற அந்த சொல்றார்கள். வாளால் உழக்கு பசுமேய்த்து வியாக்கியானம் பண்ணி அப்படியே வாசிக்கணும், அப்புறம் கதையை சொல்றேன். வாளால் உழக்கு பசுமேய்த்து வயிறு வளர்க்கும் எங்கள் குலத்திலே நீ என்ன செய்ய பிறந்தாய்? அதாவது வாளால் உழக்கு பசு, வாளால் உழக்கு. அதாவது இந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயர்கள்லாம் பசு மேய்ப்பார்கள். பசு மேய்த்தான் என்னன்னா அவர்களுக்கு அது கூலி என்னன்னா ஒரு வழக்கு நெல் கொடுப்பாங்க. வழக்குன்றதுலாம் வழக்கில் ஒழிஞ்சு போயிடுது. இருந்தாலும் சொல்றேன், அதில் வியாக்கியான வகையில் அப்படியே இருக்கு. அதான் ஒரு 100 கிராம் 500 கிராம் வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து நெல் கொடுப்பாங்க அந்த பசு மேய்க்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்லணும், இவர்கள் ஒரு 10 பசு மேய்த்தான்னு, நான் 10 பசு மேய்த்திருக்கேன், 10 ஆழாக்கு எனக்கு கொடு, 2 படி கொடு, 4 படி கொடு, அப்படிதானே கேட்கணும். அவர் சொன்னார்கள் அந்த பசு வந்து நின்ற உடனே வாளால் உழக்குன்னா அந்த வாழை பிடிப்பார்களாம். இந்த பசுக்கு ஒரு ஆழாக்கு, இந்த பசுக்கு ஒரு ஆழாக்கு, இந்த பசுக்கு ஒரு ஆழாக்கு, இந்த பசுக்கு ஒரு 4 குழு 4 பசுக்கு 4 ஆழாக்கு ஒரு காப்படி போடு, அரைப்படி போடுன்னு சொல்றதுக்கு அவர் தெரியாது. இந்த பசுக்கு அவனா அறியாதார்க்கு ஆனாயனாகி போய். அறியாமையிலே இப்ப இருக்கக்கூடிய குலத்திலே எப்படின்னா ஆனாயன், அது கீழே இருக்கக்கூடிய குலம் என்ன 1000 குலம் என்று தெரிவிக்கிறான். வெற்றம் மேய்த்தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குத்தேவல் உன்னிடத்தை கைங்கரியம் பண்ணணும் தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு கைங்கரியம் தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏவமத்தமரர் ஆட்செய்வார். தேவி மாறாவார் எம்பெருமானுக்கு தேவிகள் இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்ல முடியாது. தேவிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? அழகிக்கும் பெருமைக்கும் தகுதியாக இருக்கக்கூடிய தேவிகள். அப்படின்னா அவர்கள் எப்படி இருக்காங்க? அது ஏவமா தமரரா ஆட்செய்வார். அவர்கள் எல்லாம் ஏவின வேலைகளை செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள். எங்களுடைய சொரூபப்படி நிரம்பம், உனக்கு கைங்கரியம் பண்ணாதானே நாங்கள் நிரம் பெறுவோம் தெரிவிக்கிறார்கள்.
கொம்மை ஆண்டலே படுற கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தர்கோர் புத்தேவன் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவம் தானின். இனிப்போ இம்மை பிறவி செய்யாதே, இந்த பிறவியை எங்களுக்கு கொடுத்துருக்க, இந்த பிறவியில உனக்கு நேர நீ இருக்கக்கூடிய காலத்திலே உனக்கு தொண்டு புரியல அப்படின்னா எங்கேயோ பரவபதமா என்னைக்கோ போகிறோமா அந்த இடத்துல போய் உனக்கு கைங்கிருமா. அது என்ன, குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான். குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்னுகான் அப்படின்னு சொன்ன காலத்துல அவன் என்ன நின்றான். சரி நீங்கள்லாம் ஏதோ வந்து பறை பறைன்னு கேட்டீங்களே, அந்த பறையை கொண்டு வரேன்னு கேளாயினும் கேட்க வேணும்னு உடனே பறையை கொண்டு வரேன்னு போனான். இற்றை பறைகொள்வான், இந்த பறையா நாங்க கேட்டோம். நீ சொல்ற இந்த பறையன்னு சொல்றது என்னென்ன, இந்த பறையை கொள்வாங்க இந்த வாத்திய விசேஷத்தை நாங்க பறையை சொல்லிட்டு மோளத்தை வாங்குறதுக்கு வரல. நாங்கள் உன் கருத்தை கேட்டதுன்னா உன்னை ஒழிய வேற ஒண்ணு, இற்றை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, உன்னை ஒழிய வேற ஒண்ணு வேண்டுமா. உன்னையே அறுத்தித்து வந்தோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம் இற்றை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா என்று தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த வைபவத்தை நிறுத்துவோம். நாளைக்கு எப்படியும் 3 மணிக்கு நாளைக்கு சாத்மரை இந்த பாசுரத்தினுடைய இது மேல வங்கக்கடல் கிடைந்த, அதுக்கப்புறம் ஆண்டாள் திருக்கல்யாணம். பெரிய காஞ்சிபுரத்துல பிரசித்தமான காதி சுவாமி, அந்த சுவாமி இடத்தையும் பிரார்த்தனை வைத்திருக்கிறது. அந்த சுவாமி வந்து நம்ம வந்து மங்களாசாசனம் பண்ணணும் இந்த கோஷ்டியாரை அப்படின்னு அவருக்கு பிரார்த்தனை வைத்திருக்கிறது. அதனால அனைவரும் 3 மணிக்கு வந்து சேர்ந்து அடியனை அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். கரவகள் பின் சென்ன கானம் சேர்ந்தொன்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன புண்ணியம் யாமுடையோம். குறையொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு ரவேல் நமக்கிங்கொழிக்க மொழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறை ஏலோரெம்பாவா. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே மதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கராரிய வர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம்.